अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हु क़ौली। रब्बी ज़िदनी इल्मा। அல்ஹம்துலில்லாஹ். நம்ம லுகத்துல் அரபியா உடைய 15வது கிளாஸில் நாம் இருக்கிறோம். அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. முந்தின கிளாஸஸ் எல்லாம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த கிளாஸஸை பார்த்துட்டு அடுத்தடுத்த கிளாஸ் பாருங்கள். அப்போ தான் கான்செப்ட் எதுவும் ஸ்கிப் ஆகாது. நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே ஓவர் ரைட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா சில கிராமர் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அது தெரியலை அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இடையில சில விஷயங்கள் வந்து புரியாமல் போகலாம். அதனால் எந்த கிளாஸஸையும் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக தெளிவாக பார்த்துக்கிட்டு வாங்கம்மா இன்ஷா அல்லாஹ். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம வந்து ஃபியலுல் மாதி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? 2 ஃபியல் நான் கொடுத்துருந்தேன். அதாவது 3 லெட்டர் ஃபியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 3 ஃபார்மில் அது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக 3 வசனில் 3 லெட்டர் ஃபியல்ஸ் வரும். அதாவது ஃபஅல, ஃபஇல, ஃபஉல அப்படின்னு 3 ஃபார்மில் வந்து 3 லெட்டர் ஃபியல்ஸ் வரும். அதில் தஹல கொடுத்துருந்தேன். ஃபஅல வசனில் இருக்கிற தஹல கொடுத்துருந்தேன். இன்னொன்று நெக்ஸ்ட்டு புதுசாக பார்த்துருப்பீங்க, ஃபஇல வசனில் லபீஸ கொடுத்துருந்தேன். கரெக்டாக? ஸோ இது ரெண்டையுமே சர்ஃபு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தேன். பண்ணியிருப்பீங்க. நானும் இங்கே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அதை வந்து ரீசெக் பண்ணிக்கோங்க. சரிங்களாம்மா? தஹல, தஹலா, தஹலு, தஹலத், தஹலதா, தஹல்ன, தஹல்த, தஹல்துமா, தஹல்தும், தஹல்தி, தஹல்துமா, தஹல்துன்ன, தஹல்து, தஹல்னா. சரிங்களா? தஹல அப்படின்னா அவன் நுழைந்தான், அவன் ஒரு ஆண் நுழைந்தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ தஹலா அப்படிங்கிறது அவர்கள் 2 ஆண்கள் நுழைந்தார்கள். தஹலு அப்படிங்கிறது அவர்கள் பல ஆண்கள் நுழைந்தார்கள். ஸோ அடுத்த காலம் பார்த்திங்கன்னா பெண்பாலுக்குரியது படற்கை. அதுபோல் அடுத்த 2 செட்டுமே வந்து முன்னிலைக்குரியது. லாஸ்ட்டு 2ம் தன்னிலைக்கு உரியது. சரிங்களா? பொருள் வந்து உங்களுக்கு வைக்க தெரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மாஷா அல்லாஹ் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு லபீஸ நம்ம வந்து இவ்வளோ நாள் ஃபஅல வசனில் தான் பண்ணியிருப்போம். ஃபஇல இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ மிஸ்டேக்ஸ் மேபி இருந்திருக்கலாம், பட் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. இருந்தாலும் நான் சொல்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. லபீஸ அப்படின்னா அவன் ஒரு ஆண் அணிந்தான். சர்ஃபு செய்வோம். லபீஸ, லபீஸா, லபீசு, லபீசத், லபீசதா, லபீஸ்ன, லபிஸ்த, லபிஸ்துமா, லபிஸ்தும், லபிஸ்தி, லபிஸ்துமா, லபிஸ்துன்ன, லபிஸ்து, லபிஸ்னா. சரிங்களா? மீனிங் எதுவுமே மாறாது. சரிங்களா? ஜஸ்ட் அந்த ரிட்டன் ஃபார்ம் மட்டும்தான் மாறுதே தவிர மீனிங்ஸு சேம். சரிங்களா? அதெல்லாம் எதுவுமே மாறாது. லபீஸ அப்படின்னா அவன் ஒரு ஆண் அணிந்தான். லபிஸா அப்படின்னா அவர்கள் 2 ஆண்கள் அணிந்தார்கள். லபிசு அப்படின்னா அவர்கள் பல ஆண்கள் அணிந்தார்கள். அடுத்த காலம் அப்படியே பெண் பாலுக்கு வரும். அதாவது அவள் ஒரு பெண் அணிந்தாள், அவர்கள் 2 பெண்கள் அணிந்தார்கள், அவர்கள் பல பெண்கள் அணிந்தார்கள். அடுத்த 2 காலமும் முன்னிலைக்கு. நீ ஒரு ஆண் அணிந்தாய், நீங்கள் 2 ஆண்கள் அணிந்தீர்கள், நீங்கள் பல ஆண்கள் அணிந்தீர்கள். நீ ஒரு பெண் அணிந்தாய், நீங்கள் 2 பெண்கள் அணிந்தீர்கள், நீங்கள் பல பெண்கள் அணிந்தீர்கள். லாஸ்ட்டு 2 லபிஸ்து, லபிஸ்னா வந்து தன்னிலைக்குரியது. லபிஸ்து அப்படின்னா நான் அணிந்தேன், லபிஸ்னா அப்படின்னா நாங்கள் அணிந்தோம். மீனிங்ஸ் எதுவும் மாற போகிறதில்ல, அந்த ரிட்டன் ஃபார்ம் மட்டும்தான் மாறும். இதுவும் ஃபியலுல் மாதி தான். சரிங்களாம்மா? ஓகே, நெக்ஸ்ட்டு நாம் வந்து 8th லெசன் பார்த்துட்ருக்குறோம் இல்லைங்களா? அந்த 8th லெசன் வந்து இன்ட்ரோ மட்டும் நம்ம வந்து சொல்லியாச்சு. அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். பட் அதுக்கு முன்னாடி அதில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைசஸ் தான். சரிங்களா? பட் அதுக்கு முன்னாடி ட்ரிப்டோட், டிப்டோட், அதாவது முன்சரிஃப் அண்ட் கைர முன்சரிஃப், இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் மறுபடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அதை வந்து நான் சொல்லிடுறேன். இன்னும் சில 2 டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம பார்த்துட்டு அது என்ன நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. தேவையான ஒரு டவுட் தான் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரிப்டோட், டிப்டோட்னா என்ன? முன்சரிஃபுன் கைர முன்சரிஃப், இது ரெண்டும் என்ன அப்படின்னா, முன்சரிஃப் அப்படிங்கிறது தான் ட்ரிப்டோட். சரிங்களாம்மா? என்ன அது அப்படின்னா, ஒரு இஸ்மு 3 கேசஸ்லையும் மாறுது. சரிங்களா? அதாவது ஒரு இஸ்மு மன்சூபாவும் அதால் வர முடியும்,
மஜ்ரூராவும் அதால் வர முடியும், மர்ஃபூவாவும் அதால் வர முடியும். அப்படின்னா அந்த இஸ்மை தான் ட்ரிப்டோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ நான் அதுக்கு எக்ஸாம்பிளும் நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ முஹம்மதுன் அந்த வார்த்தையை பாருங்கள். சென்டென்ஸில் முஹம்மதுன்னு இருக்குது, எப்படி இருக்குது, மர்ஃபூவாக இருக்குது. ரெண்டாவது சென்டென்ஸில் பாருங்கள் முஹம்மதன்னு இருக்குது, அதாவது மன்சூபாக இருக்குது. மூணாவது சென்டென்ஸில் பாருங்கள் முஹம்மதின் அப்படின்னு இருக்குது, அதாவது மஜ்ரூராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே இஸ்மு இந்த மாதிரி 3 கேசஸ்லேயும் வரும். மர்ஃபூவாகவும் வரும், மன்சூபாவும் வரும், மஜ்ரூராவும் வரும். அப்படின்னா அதை தான் ட்ரிப்டோட் முன்சரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே டிப்டோட்னா என்ன அப்படின்னா அதையும் நான் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபாத்திமத்து, இது வந்து நம்ம டிப்டோட்டுன்னு சொன்னோம். ஏன் டிப்டோட்டுன்னு சொன்னோம்? ஏன்னா இப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் அந்த ஃபாத்திமத்து மர்ஃபூவாக இருக்குது, கரெக்டாக ரஃபகு பெற்று இருக்குது. சரியா? அடுத்த சென்டென்ஸில் பாருங்கள் ஃபாத்திமத்தை மன்சூபாக வந்திருக்கு, ரைட்டாக நசபு பெற்று வந்திருக்கு. ஸோ மன்சூபாக இருக்குது. ஆனால் தேர்ட் சென்டென்ஸில் பாருங்கள், மூணாவது வாக்கியத்தில் பாருங்கள், அந்த ஃபாத்திமா அப்படிங்கிற அந்த இஸ்முக்கு முன்னாடி அலா இருக்குது. ஆமாவா? அலான்னு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அலா அப்படிங்கிறது ஒரு ஹர்ஃபு ஜர்ரு, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு மஜ்ரூராக இருக்கணும். அதான கண்டிஷனு. ஹர்ஃபு ஜர் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வர இஸ்மு மஜ்ரூராக இருக்கணும், அதான் கண்டிஷனு. ஆனால் இங்கே மஜ்ரூராக இல்லை, ஃபாத்திமத்தீன்னு இல்லை. எப்படி இருக்குது? ஃபாத்திமத்தனே இருக்குது. பார்க்குறீங்களா? மன்சூபாக இருக்குது, மஜ்ரூரா மாறாமல் மன்சூபாவே இருக்குது. ஏன்னா இது டிப்டோட், இதுதான் கைர முன்சரிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சில பெயர்கள் வந்து டிப்டோட்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஃபாத்திமத்து, ஜைனபு, ஹதீஜத்து, மோஸ்ட்லி பெண்களுடைய பெயர்கள் டிப்டோட்டாக இருக்கும். ஸோ டிப்டோட்னா என்ன? அந்த இஸ்முடைய கடைசியில் தன்வீன் இருக்காது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த இஸ்முடைய லாஸ்ட்டில் தன்வீன் இருக்காது. ஸோ பாருங்க, இங்கே ஃபாத்திமத்துன்னு இல்லை, ஃபாத்திமத்தூன்னு தான் இருக்குது. அதே மாதிரி ஃபாத்திமத்தன் அப்படின்னு இல்லை, ஃபாத்திமத்த அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அப்போது டிப்டோட்டோட கண்டிஷன் வந்து அந்த இஸ்முடைய கடைசியில் தன்வீன் இருக்காது. சரிண்ணா? நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களுடைய பெயர்கள் தான் மோஸ்ட்லி டிப்டோட்டாக இருக்கும். பெண்கள் வந்து பலவீனமானவர்கள் இல்லையா? ஆண்களை காட்டிலும் பெண்கள் பலவீனமானவர்கள். ஸோ அதனால் அந்த பெண்களுடைய பெயர்கள் நீங்கள் எழுதும்போது லாஸ்ட்டில் தன்வீன் போடக்கூடாது. ஏன்னா 2 இதை வந்து பெண்களால் சுமக்க முடியாது. முஹம்மதுன்னு இருக்கும், ஆனால் ஃபாத்திமத்தூன்னு தான் இருக்கும். சரியா? இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது டிப்டோட் அப்படின்னா என்ன? அந்த இஸ்முடைய கடைசியில் தன்வீன் இருக்காது. அது 2 கேசஸில் மட்டும்தான் அது மாறும். மர்ஃபுவான இடத்துல ரஃபகு பெற்று இருக்கும், மன்சூபான இடத்துல நசபு பெற்று இருக்கும், மஜ்ரூரான இடத்துல அது வந்து ஜர்ரு பெற்று இருக்காது. மாறாக நசபு பெற்று மன்சூபா தான் அது இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுதான் டிப்டோட். சரியாம்மா? புரியுதா? ட்ரிப்டோட் டிப்டோட் என்னங்கிறது புரியுதா? ஓகே, ரைட். இப்போது நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அதாவது ஹபர் வந்து மர்ஃபுவாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் ஜர்ஃபு தஹ்தவை நீங்கள் வந்து ஹபர்னு சொன்னீங்க, ஆனால் அது வந்து மன்சூபாவில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. தஹ்த வந்து ஹபர் தான். சரிங்களா? தஹ்த அப்படிங்கிறது ஹபர் தான். இங்கே ஹபர் வந்து ஜர்ஃபாக வந்திருக்கு. சரிங்களா? ஹபர் எப்படி வந்திருக்கு? ஜர்ஃபு தான் ஹபராக வந்திருக்கு. ஜர்ஃபு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாறாத இஸ்மு மாதிரி, மபுனியான இஸ்மு அது. சரிங்களா? எப்படி ஹாதா தாலிக்க அந்த ஹாதிஹி தில்கலாம் மாறாதோ, எந்த இடத்துல இருந்தாலும் இதெல்லாம் மாறாதோ, அந்த மாதிரி தஹ்த அப்படிங்கிற அந்த ஜர்ஃபும் மாறாத ஒரு இஸ்மு, அதோட ஸ்ட்ரக்சர் மாறாது. சரிங்களா? ஈவன் அது மர்ஃபுவான இடத்துலையே வந்திருந்தாலும் அது தஹ்தவாக தான் இருக்கும். தஹ்தூன் அது மாறாது. சரிங்களா? மஜ்ரூரான இடத்துல நீங்கள் அதை பார்த்தாலும் தஹ்தீன் அது மாறாது. சரிங்களா? அது எப்போதுமே தஹ்த மன்சூபா தான் மோஸ்ட்லி இருக்கும். சரிங்களாம்மா? ஸோ அதனால தான் அந்த ஜர்ஃபு வந்து ஹபராக வந்ததுனால தான் அதோட ஸ்ட்ரக்சர் மாறாமல் தஹ்தனே இருக்குது. இருந்தாலும் அது ஹபர் தான், மர்ஃபுவான பிளேஸில் தான் அது இருக்குது அப்படின்னு தான் நம்ம அதை சொல்லணும். சரியா? ப்ளஸ் அது வந்து
முதாஃபா அவர் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இஸ்மு முதாஃப் இலைஹியாக தான் இருக்கணும், அது மஜ்ரூராக இருக்கும். புரியுதுங்களாமா? ஸோ ஜர்ஃபுக்கும் முதாஃப் இலைஹிக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஜர்ஃபு வருது அப்படின்னா அது முதாஃபா ஆக்ட் பண்ணும், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கு அப்புறம் உள்ள இஸ்மு முதாஃப் இலைஹிங்கிற கண்டிஷனை எடுத்துக்குமே தவிர, ஸோ ஜர்ஃபு தான், அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. அது முதாஃபா ஆக்ட் பண்ணுமே தவிர முதாஃபோட எல்லா கண்டிஷன்ஸுமே அது எடுத்துக்காது. சரிங்களா? ஓகே, அப்போது லாஸ்ட் கிளாஸில் நம்ம 8th லெசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அங்கே புதுசாக நம்ம ஒரு டேர்ம் கற்றுக்கிட்டோம், பதலுன், சப்ஸ்டியூட் பார்த்தோம். சரிங்களா? இந்த பதலுன் அப்படிங்கிறது வந்து எதுக்கு அப்புறம் வரும் அப்படின்னா இஸ்முல் இஷாராக்கு அப்புறம் தான் வரும். சரிங்களா? அதாவது ஹாதா தாலிக அப்படிங்கிற இஸ்முல் இஷாராக்கு அப்புறம் உடனே வர்றது தான் இந்த பதலுன். சரிங்களாம்மா? இதுக்கு எப்படி தர்கீபு வைக்கணும், எப்படி பொருள் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம போன செஷனில் பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறது வந்து எக்ஸசைசஸ் பார்க்க போகிறோம். வாங்க அந்த எக்ஸசைஸ் என்னென்னு பார்க்கலாம். தமாரீனு எக்ஸசைசஸ். நம்ம வந்து தம்ரீன் அப்படின்னு சொல்லும்போது தம்ரீனுன் அப்படின்னு இருக்கும், தன்வீன் வச்சு இருக்கும், அது ஒரு இஸ்மு தான். இங்கே அதே ப்ளூரல், அந்த தம்ரீனுக்கு ப்ளூரல் பார்த்தீங்கன்னா தமாரீனு அப்படின்னு இருக்குது. இதை கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் இங்கே தன்வீன் இல்லை? இதுவும் ஒரு இஸ்மு தானே, பட் ஏன் இங்கே தன்வீன் இல்லைன்னா பிகாஸ் இது வந்து ஒரு டிப்டோட், அதனால தான் லாஸ்ட்டில் தன்வீன் இல்லை. புரியுதுங்களா? ஸோ டிப்டோட் அப்படிங்கிறது இதுதான். சரிங்களாம்மா? அது பாருங்கள், லாஸ்ட்டில் தன்வீன் இருக்காது. டிப்டோட் அப்படின்னாலே வந்து அது மஜ்ரூராக இருக்கட்டும், மர்ஃபூவாக இருக்கட்டும், மன்சூபில் இடத்துல இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அது வந்து தன்வீன் பெற்று வராது. மஜ்ரூரான இடத்துலையும் நசபு பெற்று அது மன்சூபாக தான் வரும். சரிங்களா? மர்ஃபுவான இடத்துல அது ரஃபவு பெற்று வரும். சரிங்களாம்மா? ஓகே, இதான் 8th லெசனு. 8th லெசனோட இன்ட்ரோ நம்ம பார்த்துட்டோம். தமாரீனு கீழே பாருங்கள், தமாரீனும் இருக்குது. ஸோ இதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது, எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹரக்கட்ஸ் போட்டு நம்ம கரெக்டாக பொருள் வச்சு எண்டிங்கில் கரெக்டாக ஹரக்கட்ஸை கொடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு தம்ரீனு அஜிப் அனில் அஸ் இலத்தில் ஆத்தியதி, அதாவது பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. சரிங்களா? ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். ஸோ பாருங்கள் கீழே, மன் ஹாதர் ரஜுலு வமன் தாலிகர் ரஜுலு. சரிங்களா? என்ன கேட்குறாங்க? மண்ணுனா யார், ஹாதர் ரஜுலு இந்த மனிதர், இந்த மனிதர் யார், வமன் தாலிகர் ரஜுலு இன்னும் அந்த மனிதர் யார். சரிங்களா? ஸோ ஹாதா யூஸ் பண்ணியிருக்காங்க, தாலிக்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆணை பார்த்து தான் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது, உயர்திணையை பார்த்து கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஹாதர் ரஜூலு தாஜிருன். சரிங்களா? ஹாதர் ரஜூலு தாஜிருன் இந்த மனிதர் ஒரு வியாபாரி. அத்துஃபு தாலிகர் ரஜூலு தொபீபுன் மருத்துவர். சரிங்களா? இந்த மனிதர் ஒரு வியாபாரி, இன்னும் அந்த மனிதர் ஒரு மருத்துவர். சரிங்களா? வேறு கூட நீங்கள் போடலாம், முஹந்திசுன்னு போடலாம், அது கூட நீங்கள் போடலாம், இல்லை மாணவன் அப்படின்னு போடலாம், டீச்சர் போடலாம். ஸோ எது வேணாலும் போடலாம். பட் யாரை குறிக்கிற மாதிரி இருக்கணும்? ஒரு ஆண் பால் இஸ்மை குறிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா ஹாதா போட்டு கேட்டிருக்கிறாங்க, தாலிக்க போட்டு கேட்டிருக்கிறாங்கன்னும் போது அதுக்கு தக்கன ஆன்சர் இருக்கணும். சரியா? ஏன்னா முபுத்ததா எப்படி இருக்குதோ அது மாதிரி தான் ஹபர் இருக்கணும், இல்லைங்களா? ஸோ அதை வந்து கண்டிஷனை பார்த்துக்கோங்க. ரைட், இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மஸ்முத் தாஜிரி. என்னது? மஸ்முத் தாஜிரி. இது வந்து நான் ஒரு டைம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஏன் அந்த இஸ்மில் அந்த அலிஃப் போயிடும், அந்த மாதிரி மாலை இருக்கிற அந்த அலிஃபும் போயிடும். சரிங்களா? டைரெக்டாக மீம் வந்து சீனோட ஜாயின் ஆகி தான் இதை நம்ம வாசிக்கணும் அப்படின்னு ஏன் அப்படி வருது அப்படிங்கிறதையும் நான் சொன்னேன். ஸோ இதை நம்ம எப்படி வாசிக்கணும்? மஸ்முத் தாஜிரி. சரிங்களா? என்ன கேட்குறாங்க? அந்த வியாபாரியுடைய பெயர் என்ன? ஆக்சுவலாக இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாமே வந்து மேலே அந்த கான்வர்சேஷன், நம்ம மேலே அந்த ஒரு பேராகிராஃப் பார்த்தோம்ல, ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்தோம்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கீழே கொஸ்டினே கேட்டிருக்குறாங்க. சரிங்களா? நம்ம வந்து ஆன்சரை வந்து ரொம்ப தேட வேண்டாம். மேலே வந்து இந்த கொஸ்டினுக்கு மேலேயே நம்ம ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்க? மஸ்முத் தாஜிரி அந்த வியாபாரியுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே மேலேயே இருக்குது, இஸ்முத் தாஜிரி மஹ்மூதுன். சரிங்களா? அந்த வியாபாரியுடைய பெயர் மஹ்மூது. அடுத்தது பாருங்கள், மஸ்முத் தொபீபி அந்த மருத்துவருடைய பெயர் என்ன? இஸ்முத் தொபீபி சயீதுன் அந்த மருத்துவருடைய பெயர் சயீது.
அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மின் ஐன சையாரத்து தொபீபி. இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வேர்டு பாருங்கள், மின் பாருங்கள். இது வந்து ஹரக்கத்ஸ் போடாட்டி நம்மளுக்கு அது மின்னா மண்ணாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அடுத்த வார்த்தையை பார்க்கணும். சரிங்களா? அடுத்த வார்த்தையை நீங்கள் பார்க்கும்போது தான் அது மின்னா மண்ணா அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிய வரும். சரிங்களாம்மா? ஸோ மின் ஐன எங்கிருந்து, சையாரத்து தொபீபி காரை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த மருத்துவருடைய கார் எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஹாதா யூஸ் பண்ண முடியாது, ஹாதிஹி இல்லை தில்க அதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அதுக்காண்டி தான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. ஸோ எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணுறது? ஹாதிஹி சையாரத்து மினல் யாபானி. இந்த கார் ஜப்பானிலிருந்து வருகிறது. சரிங்களா? எங்கேருந்து வருது? ஜப்பானிலிருந்து வருகிறது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஹாதிஹி சையாரத்து இந்த கார். ஓகேங்களா? ஹாதிஹி அப்படிங்கிறது தான் முபுததா, சையாரத்து அப்படிங்கிறது என்னது? பதலுன். சரிங்களா? மினல் யாபானி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஷிபுகு ஜும்லா, ஜாருன் வ மஜ்ரூரா வந்திருக்குது. சரிங்களாம்மா? புரியுதா இது எப்படி வந்து ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னு? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சேம் அதே தான். மின் ஐன சையாரத்து தாஜிரி அந்த வியாபாரியுடைய கார் எங்கேருந்து வருகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கேயும் கார் பற்றி தான் கேட்குறாங்க. அப்போ ஹாதிஹி தான் யூஸ் பண்ணணும். கரெக்டாக? அப்போ என்ன சொல்லலாம்? ஹாதிஹிஸ் சையாரத்து. சேம் அதே தான். ஹாதிஹிஸ் சையாரத்து மின் அம்ரிக்கா அந்த வியாபாரியுடைய கார் அமெரிக்காவிலிருந்து வருகிறது. சரிங்களாம்மா? சேம் அதே தான். ஹாதிஹி சையாரத்து ஹாதிஹிங்கிறது தான் முபததா, சையாரத்து அப்படிங்கிறது பதலுன், மின் அம்ரிக்கா அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன், ஷிபுகு ஜும்லா ஹபராக வந்திருக்குது. சரிங்களா? அம்ரிக்கா வந்து நான் சொன்னேன், அம்ரிக்கா எல்லா இடத்துலையும் அம்ரிக்காவாக தான் இருக்கும். அதுக்கு அலிஃப்லாமும் வராது, லாஸ்ட்டில் அது வந்து மாறவும் செய்யாது. சரிங்களா? இப்போ இங்கே மின் அம்ரிக்கின்னு அது வராது, மஜ்ரூரான பிளேஸில் இருக்கே, அப்போ கின்னு போடலாமான்னா போடக்கூடாது. அது வந்து ஒரு மாறாத மபுனியான ஒரு இஸ்மு. அம்ரிக்கா எல்லா இடத்துலையும் அம்ரிக்காவாக தான் இருக்கும். சரிங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள். ஐன எங்கே, பைத்து தாஜிரி அந்த வியாபாரியுடைய வீடு எங்கிருக்கிறது. இப்போ வீட்டை பற்றி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி காரை பற்றி கேட்டாங்க, இப்போ வீடு. அந்த வியாபாரியுடைய வீடு எங்கே? வேர் இஸ் த ஹவுஸ் ஆஃப் த மர்ச்சன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லலாம்? பைத்து தாஜிரி அமாமல் மஸ்ஜிதி. சரிங்களா? என்னது இங்கே நம்ம அந்த தகுத்த ஹுனாக்க யூஸ் பண்ண மாதிரி ஒரு தர்ஃபு நம்ம இங்கே யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். என்ன சொல்கிறாங்க? அந்த வியாபாரியுடைய வீடு பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கிறது. இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நான் அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுக்கிறது தான். புதுசாக நான் எதுவுமே சொல்லலை. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம படித்தோம்ல 8th லெசனோட ஸ்டார்டிங்கில், அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். சரிங்களாம்மா? பைத்து தாஜிரி அமாமல் மஸ்ஜிதி. ஓகேங்களா? இங்கே பைத்து தாஜிரி முதாஃப் இலைஹிங்கிற ஸ்டேட்மெண்ட் கண்டிஷனில் வந்து இணைச்சிருக்காங்க. பைத்துங்கிறது முதாஃபு முபுத்ததாவாக வந்திருக்குது. தாஜிரி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, அமாமல் மஸ்ஜிதி அதில் அமாம அப்படிங்கிறது வந்து தர்ஃபு ஹபராக வந்திருக்குது. அல் மஸ்ஜிதி அப்படிங்கிறது மஜ்ரூர். சரிங்களா? முதாஃப் இலைஹியை முதாஃப் இலைஹி அமாம தான் வந்து முதாஃபாக ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. சரிங்களா? புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஐன பைத்து தொபீபி அந்த மருத்துவருடைய வீடு எங்கே? அடுத்து அந்த மருத்துவரோட வீடு எங்கே இருக்குது, டாக்டரோட வீடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் எப்படி பண்ணலாம்? பைத்து தொபீபி ஹல்ஃபல் மதுரசதி. சரிங்களா? பைத்து தொபீபி அந்த மருத்துவருடைய வீடு ஹல்ஃபல் மதுரசதி அந்த மதர்சாவிற்கு பின்னால் இருக்கிறது. அமாமனா முன்னால், ஹல்ஃபனா பின்னால். ஓகே. இப்போ இது புரிஞ்சுதா? ஸோ ஆன்சரை வந்து எப்படி அந்த பதிலுனை வச்சு ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு தம்ப்ரின் கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களாம்மா? பதிலுன் எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியுதா? ரைட். இப்போது நெக்ஸ்ட்டு தம்ப்ரின் பாருங்கள். இக்ர வக்துப் படி வாசி, ரீட் அண்ட் ரைட். சரிங்களா? ஸோ ஹரக்கட்ஸ் இல்லாமல் இருக்குது. ஹரக்கட்ஸ் போட்டு கரெக்டாக போட்டு அதுக்கு நம்ம பொருள் வச்சு வாசித்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். எல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இது ஃபுல்லாமே, இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே பதிலுன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே மெயினாக டார்கெட் பண்ணி இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பதிலுன் எப்படி இருக்கணும்? மர்ஃபுவாக இருக்கணும். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸு ஹாதல் வலது. சரியா? ஹாதல் வலது ஹாலிதுன் வதாலிக்கல் வலது முஹம்மதுன். சரியா? 2 சிறுவர்கள் நிற்கிறாங்க.
இந்த சிறுவன் ஹாலித், இன்னும் அந்த சிறுவன் முஹம்மது. சரிங்களா? ஹாதல் வலது, இந்த சிறுவன் ஹாலித். சரியா? வதாலிக்கல் வலது, இன்னும் அந்த சிறுவன் முஹம்மதுன், முஹம்மத் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இங்கே பாருங்கள் எப்படி தர்கீப் வைக்கிறது. ஹாதா அப்படிங்கிறது தான் முபுத்ததா, அல் வலது அப்படிங்கிறது பதலுன், ஹாலிதுன் அப்படிங்கிறது தான் ஹபர். வா அத்துஃபு, ஜாலிக்க அப்படிங்கிறது முபுத்ததா, அல் வலது அப்படிங்கிறது பதலுன், முஹம்மதுன் அப்படிங்கிறது தான் ஹபர். சரியாம்மா? புரியுதுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹாதர் ரஜுலு முதர்ரிசுன் வதாலிக்கர் ரஜுலு முஹந்திசுன். ஹாதர் ரஜுலு, இந்த மனிதர், முதர்ரிசுன் ஆசிரியர், வதாலிக்கர் ரஜுலு, இன்னும் அந்த மனிதர், முஹந்திசுன் ஒரு இன்ஜினியர். சரியா? திஸ் மேன் இஸ் அ டீச்சர் அண்ட் தட் மேன் இஸ் அன் இன்ஜினியர். ஓகேங்களா? ஹாதர் ரஜுலு, ஹாதாங்கிறது முபுத்ததா, அர் ரஜுலு அப்படிங்கிறது பதலுன், முதர்ரிசுன் அப்படிங்கிறது தான் ஹபர். வாவ் அத்துஃபு, ஜாலிக்க ரஜுலுல ஜாலிக்க அப்படிங்கிறது முபுத்ததா, அர் ரஜுலு அப்படிங்கிறது பதலுன், முஹந்திசுன் அப்படிங்கிறது ஹபர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஹாதல் கிதாபு ஜதீதுன் வதாலிக்கல் கிதாபு கதீமுன். சரிங்களா? இந்த புத்தகம் புதியது, இன்னும் அந்த புத்தகம் பழையது. திஸ் புக் இஸ் நியூ ஒன் அண்ட் தட் புக் இஸ் அ ஓல்டர் ஒன். சரிங்களா? ஸோ பாருங்கள், ஹாதா முபுத்ததா, அல் கிதாபு அப்படிங்கிறது பதலுன், ஜதீதுன் அப்படிங்கிறது வந்து ஹபரு, வாவ் அத்துஃபு, தாலிக்கங்கிறது முபுத்ததா, அல் கிதாபுங்கிறது பதலுன், கதீமுன் அப்படிங்கிறது ஹபர். சரியாம்மா? நெக்ஸ்ட் ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். ஹாதிஹி சையாரத்து லி அலியின் வத்தில்க லி ஹாலிதின். ஹாதிஹி சையாரத்து, இந்த கார், லி அலியின் அலியுடையது, வத்தில்க இன்னும் அது, லி ஹாலிதின் ஹாலிதுடையது. ஸோ 2 கார் நிற்கிது. அதை பார்த்து இந்த ஒரு கார் அலியோடதும் இன்னொரு கார் ஹாலிதோடதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாதிஹி சையாரத்து, ஹாதிஹி அப்படிங்கிறது தான் முபுத்ததா, அசையாரத்து அப்படிங்கிறது பதலுன், லி அலியின் அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபுகு ஜும்லாவாக இருக்குது. இங்கே லீங்கிறது தான் ஹர்ஃபு ஜர்ரு, அலியின் அப்படிங்கிறது மஜ்ரூராக வந்திருக்கு. வாவுங்கிறது அத்துஃபு, தில்க அப்படிங்கிறது முபுத்ததா, லி ஹாலிதின் அப்படிங்கிறது தான் ஹபரு, ஷிபுகு ஜும்லா, ஜாருன் வ மஜ்ரூருன். சரிங்களாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். ஹாதல் பாபு மஃப்தூஹுன் வதாலிக்கல் பாபு முகுலகுன். ஹாதல் பாபு, இந்த கதவு, மஃப்தூஹுன் திறக்கப்பட்டுள்ளது, வதாலிக்கல் பாபு இன்னும் அந்த கதவு மூடப்பட்டுள்ளது, முகுலகுன் அப்படின்னா மூடப்பட்டுள்ளது. அதாவது திஸ் டோர் இஸ் ஓப்பன் அண்ட் தட் டோர் இஸ் க்ளோஸ்ட். சரிங்களா? ஸோ ஹாதா அப்படிங்கிறதா முபுத்ததா, அல் பாபு அப்படிங்கிறது தான் பதலுன், மஃப்தூஹுன் அப்படிங்கிறது ஹபர், வாவ் அத்துஃபு, ஜாலிக்க முபுத்ததா, அல் பாபு வந்து இது பதலுன், முகுலகுன் அப்படிங்கிறது ஹபர். சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். லிமன் ஹாதிஹி சாத்து. லிமன் அப்படின்னா யாருடையது. ஹாதிஹி சாத்து, இந்த வாட்ச் யாருடையது. ஹூஸ் வாட்ச் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். ஹிய, ஏன் ஹிய, சாத்துவை பற்றி கேட்குறாங்க. ஸோ அப்போ அது ஒரு பெண்பாலான இஸ்மு. அப்போ ஆன்சர் ஹூவன்னு வரக்கூடாது, ஹியன்னு வரணும். ஹிய லி அப்பாஸின். சரிங்களா? அது அப்பாஸுடையது. ஹிய அப்படிங்கிறது தான் முபுத்ததா, லி அப்பாஸின் அப்படிங்கிறது ஹபரு, ஷிபுஹு ஜும்லா, ஜாருன் வ மஜ்ரூராக இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாதல் பைத்து லித் தொபீபி. ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபத்தஹ் செஞ்ச ஹம்சா வந்துருச்சு. அப்போது ஒரு டவுட்ஃபுல்லான கேள்வியே கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்களா? லித் தொபீபி அப்படின்னா என்ன? மருத்துவருடைய அப்படிங்கிறது அர்த்தம். மருத்துவருடைய வீடா இது, இந்த வீடு மருத்துவருடையதா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? என்ன கேட்குறாங்க? இந்த வீடு, இஸ் திஸ் த ஹவுஸ் ஆஃப் டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த வீடு மருத்துவருடையதா அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? என்ன ஆன்சர் வருது? லா, நோ. ஹுவ லில் முதர்ரிசி, இல்லை இது யாருடையதான்? ஆசிரியருடைய வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இல்லை, அது ஆசிரியருடையது.
ஹுவ அப்படிங்கிறது தான் முபுத்ததா, லில் முதர்ரிசி அப்படிங்கிறது தான் ஹபரு ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது, ஜாருன் வ மஜ்ரூருன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஹாதிஹித் தர்ராஜத்து, ஹாதிஹித் தர்ராஜத்து. சரிங்களா? அடுத்து வர வார்த்தையை கவனமாக கவனிங்க. லிபுனில் முவத்தினி எப்படி சொல்லணும்? லிபுனில் முவத்தினி. இந்த லீயை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா முவத்தினுடைய மகன், அதுதான். சரிங்களா? முவத்தினுடைய மகன் என்ன சொல்லுவோம்? இப்னுல் முவத்தினி, அதுதானே வரும். முவத்தினுடைய மகன் அப்படின்னா இப்னுல் முவத்தினி அப்படின்னு தான் வரும். இப்போ இந்த இப்னுல் முவத்தினிக்கு முன்னாடி லீ சேருது, ஹர்ஃபு ஜர்ரான லீ சேருது. அப்போ என்ன ஆயிரணும்? ஹர்ஃபு ஜர் சேர்ந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற இஸ்மு மஜ்ரூர் ஆயிடணும். ஆமாம் தானே? அதனால தான் இப்னீன்னு ஆயிடுச்சு. ஸோ இப்னுவை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த அலிஃப் ஹம்சத்துல் வசல். அப்போ அந்த அலிஃப் போயிடணும். முன்னாடி உள்ள வார்த்தையோடு நம்ம இணைக்கிறோம் அப்படின்னா அந்த இப்னுவில் இருக்கிற அலிஃபு போயிடணும். அப்படி தானே பார்த்தோம்? அப்போ எப்படி? லீயோட பா சேர்ந்துடணும். லிபுனில் முவத்தினி. இப்போ என்னவா பொருள் மாறுது? அந்த முவத்தினுடைய மகனுடைய, என்னது? முவத்தினுடைய மகனுடைய, தர்ராஜத்துனா என்ன? கோழி. சரிங்களா? முவத்தினுடைய மகனுடைய கோழியாயுது. இந்த கோழியாயுது அப்படின்னு வராது. இந்த கோழி முவத்தினுடைய மகனுடையதா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இஸ் திஸ் ஹென் முவத்தின்ஸ் சன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன வரணும்? ஒன்று எஸ் வரணும், இல்லை நோ வரணும். நாம், அவ்வளோதான். சரிங்களா? நாம், இது யாருடைய? எஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். நாம் அப்படின்னா எஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மண் ஹாதல் வலது. மண்ணுனா யார்? அதாவது ஹூ. சரிங்களா? ஹாதல் வலது, இந்த சிறுவன் யார்? ஹூ இஸ் திஸ் பாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் பாருங்கள், ஒரு சிறுவனை பற்றி கேட்குறதுனால ஹூவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹுவ தாலிபுன் மினஸ்ஸீனி. அதாவது புது புக் வச்சுருந்தீங்க, ரெட்டு புக் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா மினஸ்ஸீனி, சைனாவிலிருந்து அப்படின்னு இருக்கும். இதே பழைய ப்ளூ புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா மினல் ஈராக்கி அப்படின்னு இருக்கும், ஈராக்கிலிருந்து அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? நான் புது புக்கில் இருக்கிற மாதிரியே சொல்கிறேன், அதாவது ரெட் புக்கில் இருக்கிற மாதிரியே சொல்கிறேன். ஹுவ தாலிபுன். ஓகேவா? அவன் ஒரு மாணவன். சரிங்களா? எங்கேருந்து வந்திருக்கிறான் அப்படின்னா மினஸ்ஸீனி. இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க, சீனாவிலிருந்து அவன் வந்திருக்கிறான். ஓகேங்களா? ஹீ இஸ் அ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் சைனா அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டாமா? ஸோ இப்போ இங்கே தர்கீப் எப்படி வைக்கிறது பாருங்கள். ஹுவ அப்படிங்கிறது முபுத்ததா, தாலிபுன் அப்படிங்கிறது ஹபர். அவ்வளோதான். முபுத்ததாவும் வந்துருச்சு, ஹபரும் வந்துருச்சு. அப்போ பின்னாடி இருக்கிறது என்ன சொல்கிறது அப்படின்னா அது என்னவோ அதை அப்படியே சொல்லிட்டு முடிச்சிட வேண்டியதான். மினஸ்ஸீனி அப்படிங்கிறது ஜாருன் மஜ்ரூருன், மின் அப்படிங்கிறது ஹர்ஃபு ஜர்ரு, அஸ்ஸீனி அப்படிங்கிறது மஜ்ரூரு. அவ்வளோதான். அதை மறுபடியும் ஹபர்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஹபர் வந்துருச்சு, அவ்வளோதான், அதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அது பின்னாடி வரக்கூடிய ஹபருக்கு அப்புறமும் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஹபர். ரைட்டா? ஸோ அதனால் அதை மறுபடியும் நம்ம ஹபர் டூன்லாம் வைக்க முடியாது. அது என்னவோ அதை அப்படியே சொல்லிட்டா போதும். முதாஃப் இலைஹியாக இருக்கலாம், இல்லை ஜாருன் மஜ்ரூராக இருக்கலாம். அது என்னவோ அதை அப்படியே நம்ம சொல்லி தர்கீபு முடிச்சிடணும். சரிங்களாமா? அப்போ இங்கே ஹுவங்கிறது தான் முபுத்ததா, தாலிபுன் அப்படிங்கிறது ஹபரு, மினஸ்ஸீனி அப்படிங்கிறது ஜாருன் மஜ்ரூருன். அவ்வளோதான், ஃபினிஷ். ரைட்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? 10th பாருங்கள். ஜாலிக்கல் பைத்து ஜதீதுன். ஒரு வீடு இருக்குது, அந்த வீடு புதியதா, புதுசான வீடா அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ் தட் ஹவுஸ் இஸ் நியூ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஆன்சர் பாருங்கள். ஹுவ கதீமுன் ஜித்தன். இப்போ இந்த ஜித்தனை நம்ம விட்டுறலாம். ஹுவ கதீமுன் ஜித்தன் அப்படின்னா என்ன? சாரி, அது முன்னாடி லா இருக்குது. லா, இல்லை. ஹுவ கதீமுன் ஜித்தன், இல்லை, அது மிகவும் பழமையான வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? லா அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, ஹுவங்கிறது தான் முபுத்ததா, கதீமுன் அப்படிங்கிறது ஹபரு, ஜித்தன் அப்படிங்கிறதுக்கான தர்கீபு நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபியூச்சர் கிளாஸஸில் நீங்கள் அதை தெரிஞ்சுக்குவீங்க. இப்போதைக்கு அதோட மீனிங் என்ன அப்படின்னா மிகவும், வெரி. நோ, இட் இஸ் அ வெரி ஓல்டு ஹவுஸ். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களாம்மா? ரைட். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹாதிஹிஸ் சையாரத்து, இந்த கார். சரிங்களா? ஹாதிஹிஸ் சையாரத்து, திஸ் கார் இஸ் மினல் யாபானி, ஜப்பானிலிருந்து வந்துள்ளது. ஒத்தில்க, இன்னும் அது, மின் அம்ரிக்கா.
சரிங்களா? புது புக் வச்சுருந்தீங்கன்னா மின் அம்ரிகா அப்படின்னு இருக்கும். இதே நீங்கள் பழைய புக்கு வச்சுருக்கிறீங்க, ப்ளூ புக்கு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதில் என்ன தெரியுமா இருக்கும்? ஹாதிஹி சையாரத்து மினல் யாபானி வத்தில்க மின் சுவீசரா அப்படின்னு இருக்கும். அதாவது சுவிட்சர்லாண்டிலிருந்து அப்படின்னு இருக்கும். சுவீசரா அப்படின்னு இருக்கும். சேம் அம்ரிக்கா மாதிரி தான் இந்த சுவீசராவும். எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது, அலிஃப்லாம் வராது. ரைட்டா? முன்னாடி ஹர்ஃபுஜர் இருந்தாலுமே கெஸ்ரா பெற்று அந்த வார்த்தை வராது. அது அம்ரிக்கா மாதிரியே தான் சுவீசராவும். ரைட்ல? சுவீசரா அப்படின்னா சுவிட்சர்லாண்டுன்னு அர்த்தம். ஆனால் புது புக்கில் என்ன இருக்குன்னா மின் அம்ரிக்கா அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா? ஹாதிஹி சையாரத்து மினல் யாபானி வத்தில்க மின் அம்ரிக்கா. ஹாதிஹி அப்படிங்கிறது முபுத்ததா, அசையாரத்து அப்படிங்கிறது பதிலுன், மினல் யாபானி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஷுபுஹு ஜும்லா, ஜாருன் வ மஜ்ரூருன். வாவ் அத்துஃபு, தில்க அப்படிங்கிறது முபுத்ததா, மின் அம்ரிகா அப்படிங்கிறது ஹபரு, ஷுபுஹு ஜும்லா, ஜாருன் வ மஜ்ரூருன். சரியாமா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஹாதஸ் சிக்கீனு. சரிங்களா? ஹாதஸ் சிக்கீனு மின் அல் மானியா. அதாவது ஹாதஸ் சிக்கீனு மின் அல் மானியா வ தில்கல் மில் அகத்து மின் இன் கல் தர்ரா. சரிங்களா? மின் இன் கல் தர்ரா. சரிங்களா? மீனிங் சொல்கிறேன் பாருங்கள். ஹாதஸ் சிக்கீனு புதுசாக ஒரு வேர்டு கற்றுக்குறீங்க. சிக்கீனு அப்படின்னா நைஃப்னு அர்த்தம், கத்தி. சரிங்களா? ஹாதஸ் சிக்கீனு இந்த கத்தி, மின் அல் மானியா. அல் மானியா அப்படின்னா ஜெர்மனி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த அல் மானியாவை கவனிங்க. அந்த அலிஃப் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஹம்சா. அது வந்து ஹம்சத்துல் வசூல் கிடையாது. ஸோ அதனால் மின்னு சேரும்போது மின்னல்னு ஆக்கிடக்கூடாது. சரிங்களா? அது வந்து ஹம்சத்துல் கத்தா. சரிங்களா? அதனால தான் நம்ம வாசிக்கும்போது மின் அல் மானியான்னு வாசிக்கிறோம். ஓகேங்களா? ஜெர்மனியிலிருந்து வந்தது. இன்னும் வத்தில்கல் மில் அகத்து இன்னும் அந்த ஸ்பூன், அந்த கரண்டி, இன்னும் அந்த கரண்டி. அதாவது அண்ட் திஸ் ஸ்பூனஸ். சரிங்களா? மின் இன் கல் தர்ரா. அதாவது இன் கல் தர்ரா அப்படின்னா இங்கிலாண்டுன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கிலாண்டில் இருந்து. ஓகேங்களா? ஃப்ரம் இங்கிலாண்டு. சரிங்களாம்மா? அதாவது என்ன சொல்கிறாங்க? திஸ் நைஃப் இஸ் ஃப்ரம் ஜெர்மனி அண்ட் தட் ஸ்பூன் இஸ் ஃப்ரம் இங்கிலாண்டு. ஓகேங்களா? ஹாதா அப்படிங்கிறது தான் முபுததா, அசிக்கீனு அப்படிங்கிறது பதில், மின் அல் மானியா அப்படிங்கிறது ஹபரு, ஷிபுஹு ஜும்லா, ஜாருன் வ மஜ்ரூராக இருக்குது. வத்தில்கல் மில் அக்கத்து. தில்க அப்படிங்கிறது முபுததா, அல் மில் அக்கத்து அப்படிங்கிறது தான் பதில், மின் இன் கல் தர்ரா அப்படிங்கிறது வந்து ஹபரு, ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது, ஜாருன் வ மஜ்ரூரன். சேம் அம்ரிக்கா மாதிரியே இதுவும் அலிஃப்லாம் இருக்காது. அதே மாதிரி மஜ்ரூரா இருந்தாலும், மஜ்ரூரான பிளேஸில் இருந்தாலும் இது வந்து கெஸ்ரா பெற்றுலாம் வராது. எல்லா இடத்துலையுமே இது இன் கல் தர்ராவாகவே தான் இருக்கும். சரிங்களாம்மா? ரைட். இப்போது இந்த எக்ஸசைஸ் புரியுதா? எப்படி அந்த பதிலை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, பதில் யூஸ் பண்ணால் எப்படி அந்த பொருள் வந்து மாறுது, தர்கீபு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் இப்போ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த எக்ஸசைஸை மறுபடியும் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னாலும் கூட பாருங்கள். உங்கள் முதாஃப் இலைஹினா எப்படி இருக்கணும், முதாஃபுக்கு என்ன கண்டிஷன், முதாஃப் இலைஹிக்கு என்ன கண்டிஷனு, அதே மாதிரி ஹர்ஃபு ஜர்னா என்ன பண்ணும், அது எதெல்லாம் ஹர்ஃபு ஜர்ரு, எது வந்து தர்ஃபு வந்து எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணும், எந்த இடத்துல எப்படி ஆக்ட் பண்ணும், அதை வந்து எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த கான்செப்ட்ஸை வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. சரிங்களா? ஸோ அந்த கான்செப்டில் நம்ம வந்து அத்துப்படியாக இருந்தால் மட்டும்தான் இந்த அரபிக் சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் எந்த ஒரு குழப்பமும் வராது. எப்படி இதுக்கு வந்து இந்த மாதிரி பொருள் வைக்கிறாங்க, எந்த பொருளில் எந்த கான்செப்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து தெளிவாக இருப்போம். சரிங்களாம்மா? ஸோ அதனால் ரிப்பீட்டடாக சில விஷயங்களை பாருங்கள். சில எக்ஸசைஸ்லாம் ரிப்பீட்டடாக பார்க்கும்போது தான் வந்து நம்மளுக்கு அந்த கான்செப்ட் வந்து மனசில் நிற்கும். ஸோ அதனால் சலிப்பு தட்டாமல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டு கேளுங்க. திரும்ப திரும்ப ஒரு விஷயம் வந்து ஒரு தடவை பார்க்கும்போது புரியாதது 3வது தடவை பார்க்கும்போது கண்டிப்பாக புரியும். ஸோ அதனால் திரும்ப திரும்ப சில விஷயங்கள் புரியலைன்னா திரும்ப திரும்ப போட்டு பார்க்குறதுக்கு சலிப்பு தட்டாமல் போட்டு பாருங்கம்மா. இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு தம்ரீன் போகலாமா? 3rd தம்ரீனோட ஹெட்டிங்கை வாசிக்கிறேன் பாருங்கள். இக்ர இல் மிசாலல் ஆத்தி சும்ம ஹவ்விலில் ஜுமலல் ஆத்தியத்த மிஸ்லஹு. அதாவது பின் வந்த உதாரணத்தை நீ வாசி. ஒரு உதாரணம் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. மிசால் அப்படின்னாலே எக்ஸாம்பிள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? பின்வரும் உதாரணத்தை நீ வாசி, பின்னர் அது போன்று
வாக்கியத்தை நீ உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஹாதா கிதாபுன் அப்படின்னா என்ன? இது புத்தகம். திஸ் இஸ் அ புக். அப்படியா? அதை எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? ஹாதல் கிதாபு லி முஹம்மதின். எப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க? ஹாதா கிதாபுன் முபுத்ததா ஹபரா இருந்ததை முபுத்ததா பதலுன்னா மாற்றி பின்னாடி ஒரு ஹபரை ஆட் பண்ணிட்டாங்க. சரியா? ஹாதல் கிதாபு இந்த புத்தகம், திஸ் புக் இஸ் லி முஹம்மதின் முஹம்மதுடையது, பிலாங்ஸ் டு முஹம்மது அப்படின்னு மாற்றிட்டாங்க. தெரியுதா? ஸோ இது மாதிரி நம்மளையும் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ இதான் அந்த எக்ஸசைஸு. எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். முபுத்ததா ஹபர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு முபுத்ததா ஹபர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபுல் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை நாம் என்ன பண்ண போகிறோன்னா முபுத்ததா பதலுன் அப்படின்னு மாற்ற போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம். சரியா? பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஹாதா தொபீபுன் அப்படின்னா என்ன? இவர் மருத்துவர் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம இதை எப்படி மாற்ற போகிறோம்? முபுத்ததா ஹபராக இருக்குது. ஹாதாங்கிறது முபுத்ததா, தபீபுன் அப்படிங்கிறது ஹபரு. இதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்? ஹாதாவை முபுத்ததாவாகவும் அந்த தபீபுன்னை பதலுன்னா மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறது? ஹாதத் தபீபு. சரிங்களா? அப்படின்னு மாற்றலாமா? இந்த மருத்துவர் மினல் ஹிந்தி இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சா? புரியுதா? முபுத்ததா ஹபரா இருந்ததை முபுத்ததா பதலுன்னா சேஞ்ச் பண்ணிட்டோம். புரியுதா? ரைட். அதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ரைட்டா? ஹாதத் தபீபு மினல் ஹிந்தி இந்த மருத்துவர் இந்தியாவிலிருந்து. திஸ் டாக்டர் இஸ் ஃப்ரம் இந்தியா. சரிங்களா? திஸ் இஸ் அ டாக்டர் அப்படிங்கிறது போய் திஸ் டாக்டர் இஸ் ஃப்ரம் இந்தியா அப்படின்னு நம்ம அதை மாற்றிருக்கிறோம். சரியாம்மா? புரியுதுங்களா? ஸோ இங்கே ஹாதாங்கிறது தான் முபுத்ததா, அத்தொபீபு அப்படிங்கிறது பதலுன், மினல் ஹிந்தி அப்படிங்கிறது ஹபர் ஆயிடுச்சு. ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுகு ஜும்லாவாக வந்திருக்கு. சரியா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஹாதிஹி சையாரத்துன் இது கார். இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஹாதிஹி சையாரத்து இந்த கார் லில் முதீரி தலைமை ஆசிரியருக்கு உரியது. திஸ் கார் பிலாங்ஸ் டு த ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஹாதிஹி அப்படிங்கிறது தான் முபுத்ததா, அஸ்ஸையாரத்து அப்படிங்கிறது பதலுன், லில் முதீரி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாருன் மஜ்ரூராக இருக்குது, ஷிபுகு ஜும்லாவாக வந்திருக்குது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள். தாலிக்க வலதுன் அவன் ஒரு சிறுவன். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? தாலிக்கல் வலது. சரிங்களா? இந்த சிறுவன் அந்த சிறுவன் என்ன பண்ணணும்? இபுனுல் முதர்ரிசி அந்த ஆசிரியருடைய மகன். இந்த சிறுவன் அந்த ஆசிரியருடைய மகன். சரிங்களா? திஸ் பாய் இஸ் த சன் ஆஃப் த டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. தாலிக்க அப்படிங்கிறது தான் முபுத்ததா, அல் வலது அப்படிங்கிறது பதலுன், இபுனுல் முதர்ரிசி எப்படி இருக்குது? முதாஃப் இலைஹியா வந்திருக்குது. இபுனுங்கிறது ஹபரு, வஹுவ முதாஃப், அல் முதர்ரிசி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி மஜ்ரூராக வந்திருக்குது. சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? தில்க சாஅத்துன். சரிங்களா? அது வாட்ச். ஸோ பார்த்துக்கங்க. இங்கே என்ன இது பண்ணணும்? முபுத்ததா எப்படி இருக்குதோ அப்படி தான் ஹபர் இருக்கணும். முபுத்ததா பெண்பால்னா ஹபரும் பெண்பால் தான். அந்த கண்டிஷனையும் பார்த்துக்கணும். தில்க சாஅத்துன் அது வாட்ச். எப்படி இதை மாற்றலாம்? தில்க சாஅத்து எப்படி மாற்றலாம்? தில்க சாஅத்து அந்த வாட்ச் மின் சுவிஸ்ரா சுவிட்சர்லாண்டில் இருந்து. சரிங்களா? எங்கேருந்து? சுவிட்சர்லாண்டில் இருந்து. ஓகேங்களா? அதாவது இது ஸ்பெல்லிங் எப்படி தெரியுமா வரும்? சுவிஸ்ரா. அதாவது சீனுக்கு தொம்மா கொடுத்துக்கோங்க, வாவுக்கு கெஸ்ரா, யாக்கும் சுக்குன் வரணும், சீனுக்கும் சுக்குன் வரணும், ராக்கு தான் வந்து ஃபத்ஹா வரும். சுவிஸ்ரா. இ இஸ் சுவிஸ்ரா. சரிங்களா? சரா வராது, சுவிஸ்ரா. ஓகேங்களாம்மா? ஸோ அதை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. எப்படி ரெண்டு இதுக்கு சுக்குன் வருதுன்னா சில வார்த்தைகள் அந்த மாதிரி தான். சரிங்களா? சுவிஸ்ரா. ஓகேவா? அந்த வாட்ச் சுவிட்சர்லாண்டில் இருந்து. தில்க அப்படிங்கிறது முபுத்ததா, அஸ்வாத்து அப்படிங்கிறது தான் பதலுன், மின் சுவிஸ்ரா அப்படிங்கிறது தான் ஹபரு, ஷிபுகு ஜும்லாக வந்திருக்குது, ஜாருன் மஜ்ரூருன். சரியாம்மா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஹாதா பைத்துன் இது வீடு.
இதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் இப்போது? ஹாதல் பைத்து இந்த வீடு, லில் முஹந்திசி இன்ஜினியர் உடையது. திஸ் ஹோம் பிலாங்ஸ் டு த இன்ஜினியர். ஹாதாங்கிறது முபத்ததா, அல் பைத்துங்கிறது பதிலும், லில் முஹந்திசி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஷிபுகு ஜும்லா, ஜாருன் வ மஜ்ரூரா இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹாதா கலமுன் இது பேனா. எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஹாதல் கலமு இந்த பேனா, லி அப்பாஸின் அப்பாஸுக்கு உரியது. திஸ் பென் பிலாங்ஸ் டு அப்பாஸ். ஹாதா அப்படிங்கிறது முபத்ததா, அல் கலமு அப்படிங்கிறது தான் பதிலும், லி அப்பாஸின் அப்படிங்கிறது ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுகு ஜும்லா ஹபரா வந்திருக்கு. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஸாலிக ரஜுலுன் அவர் ஒரு மனிதர். சரிங்களா? ஆன்சர் அதை எப்படி மாற்றலாம், நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸாலிகர் ரஜுலு அந்த மனிதர், முஅத்தீனுன் என்னது ஒரு முஅத்தின் பாங்கு சொல்பவர், அந்த மனிதர் பாங்கு சொல்லக்கூடியவர். சரிங்களா? ஸாலிக அப்படிங்கிறது தான் முபத்ததா, அர் ரஜுலு அப்படிங்கிறது பதிலுன், முஅத்தீனுன் அப்படிங்கிறது தான் வந்து ஹபர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹாதிஹி பைதத்துன் இது முட்டை. இதை இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஹாதிஹில் பைதத்து இந்த முட்டை, கபீரத்துன் பெரியதாக உள்ளது. சரிங்களா? இந்த முட்டை பெரியது. ஹாதிஹி முபத்ததா, அல் பைதத்து அப்படிங்கிறது தான் பதிலுன்னு, கபீரத்துன் அப்படிங்கிறது ஹபரா இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹாதா மிந்தீலுன் இது கைக்குட்டை. எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஹாதல் மிந்தீலு வசிஹுன் இந்த கைக்குட்டை. கரெக்டா? இந்த கைக்குட்டை, திஸ் கர்ச்சீஃப் இஸ் வசிஹுன் அழுக்கானது, டர்ட்டி. திஸ் கர்ச்சீஃப் இஸ் டர்ட்டி. ஹாதா அப்படிங்கிறது தான் முபத்ததா, அல் மிந்தீலு அப்படிங்கிறது பதிலுன், வசிஹுன் அப்படிங்கிறது ஹபர். சரியாம்மா? இப்போ லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஹாதிஹி ஹகீபத்துன். ஹகீபத்துன் அப்படின்னா என்ன? சூட்கேஸ், ஹேண்ட்பேக். சரிங்களா? இது ஹேண்ட்பேக், இது கைப்பை. எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? ஹாதிஹில் ஹகீபத்து லில் முதர்ரிசி இந்த ஹேண்ட்பேக் இந்த கைப்பை ஆசிரியருக்கு உரியது. சரிங்களா? திஸ் பேக் பிலாங்ஸ் டு த டீச்சர். ஓகேங்களா? ஹாதிஹி அப்படிங்கிறது முபத்ததா, அல் ஹகீபத்து அப்படிங்கிறது தான் பதிலுன், லில் முதர்ரிசி அப்படிங்கிறது ஹபரு, ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுகு ஜும்லாவாக இருக்குது. சரிங்களாம்மா? இது புரியுதா? ஸோ எப்படி வந்து ஒரு நாமினல் சென்டென்ஸாக இருந்ததை நம்ம வந்து முபத்ததா பதிலுன்னா மாற்றி எப்படி நம்ம அதை வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியுதா? அப்படி ஃபார்ம் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ்க்கான பொருள் வந்து எப்படி மாறுது அப்படிங்கிறது தெரியுதா? ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த எக்ஸசைஸ் வந்து தரப்பட்டிருக்குது. ஸோ தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது நம்புகிறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கம்மா. ஓகேங்களாம்மா? ஸோ இப்போது அடுத்த தம்ப்ரீன் பார்க்கலாம். 4th தம்ப்ரீனு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஈஸியான ஒரு தம்ப்ரீன் தான். ஸோ பாருங்கள் என்னென்னு. இக்ர இல் மிசாலல் ஆத்தி அதாவது பின்வரும் அதாவது கொடுக்கப்பட்டுள்ள மிசால் எக்ஸாம்பிளை நீ வாசி, உதாரணத்தை நீ வாசி. சும்ம பின்னர், கவ்வின் நீ உருவாக்கு, அஸ்இலத்தன் வ அஜ்விபத்தன் மிஸ்லஹு அதே போன்று. சரிங்களா? இந்த எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்களே அதே போன்று கேள்விகளையும் பதில்களையும் நீ உருவாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? என்ன அந்த எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர் என்ன இருக்குது? புக் இருக்குது, ஒரு கிதாப் இருக்குது. அந்த புக்குங்கிற அந்த பிக்சரை வச்சு ஒரு கொஸ்டினையும் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு பதிலையும் எழுதியிருக்கிறாங்க. சரிங்களா? என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். புக்கு இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேள்வி இருக்கும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? லிமன் ஹாதல் கிதாபு இந்த புத்தகம் யாருடையது? இப்போ கேள்வி கேட்டாச்சு, அந்த பிக்சரை வச்சு கேள்வி கேட்டாச்சு. இப்போ அப்படியே லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சருக்கு பதில் என்ன அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ யாருடைய புத்தகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ அது யாருடையது அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் பாருங்கள். ஹாதல் கிதாபு லி முஹம்மதின் யாருடையது அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறதுக்காக தான் ப்ராக்கெட்டில் முஹம்மது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ முஹம்மதுடையது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். எப்படி சொல்கிறது? பதிலுன்னு யூஸ் பண்ணி சொல்லணும். ஹாதல் கிதாபு இந்த புத்தகம் லி முஹம்மதின் முஹம்மதிற்கு உடையது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்து கொடுத்துருக்கிற பிக்சருக்கு ஒரு கொஸ்டின் ஃபார்ம் பண்ண போகிறோம், இந்த பக்கம் ஆன்சர் ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த ஆன்சரில் வந்து யாருடையது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன போடணுங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. சேம் இந்த உதாரணத்தில் இருக்கிற மாதிரியே செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? அந்த கொடுத்துருக்கிற பிக்சருக்கான
இஸ்மு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கடன்னு இந்த லெசனை வந்து இந்த எக்ஸசைஸை முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க? பேனா கொடுத்துருக்காங்க. பெண்ணுக்கு அரபில் என்ன? கலமுன். இது தெரிஞ்சால் போதும், கொஸ்டினையும் ஆன்சரையும் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த பேனா யாருடையது அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? லிமன் ஹாதல் கலமு. சரிங்களா? இந்த பேனா யாருடையது? ஆன்சர் என்ன? இங்கே அப்பாஸ்ன்னு ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொல்லணும் நம்ம இங்கே? இந்த பேனா அப்பாஸ் உடையது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஹாதல் கலமு லி அப்பாஸின். சரிங்களா? என்னது? ஹாதல் கலமு லி அப்பாஸின். இந்த பேனா அப்பாஸ் உடையது. ஹாதாங்கிறது முபுததா, கலமுங்கிறது பதலுன்னு, லி அப்பாஸின் அப்படிங்கிறது ஹபரு, ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி தான் அடுத்து வர்றதை நம்ம செய்ய போகிறோம். சேம் பேட்டர்ன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீ இருக்குது, சாவி கொடுத்துருக்காங்க. சாவிக்கு அரபிக்கில் என்ன? மிஃப்தாஹுன். ஓகேங்களா? அப்போது இந்த சாவி யாருடையதுன்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? லிமன் ஹாதல் மிஃப்தாஹு. இந்த சாவி யாருடையது? வந்துருச்சா? ஆன்சர் என்ன பண்ணணுமா? ப்ராக்கெட்டில் அலின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன சொல்லணும்? இந்த சாவி அலியுடையது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஹாதல் மிஃப்தாஹு லி அலியின். சரிங்களா? இந்த சாவி அலியுடையது. ஹாதாங்கிறது முபுததா, அல் மிஃப்தாஹுங்கிறது பதலுன், லி அலியின் அப்படிங்கிறது தான் ஹபரு, ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது, ஜாருன் மஜ்ரூருன். இந்த தர்கீபு இந்த எக்ஸசைஸ்க்கு இதுதான். சரிங்களா? மாறாது. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். கார் சையாரத்துன்னு இருக்குது. இந்த கார் யாருடையதுன்னு சொல்லணும். லிமன் ஹாதிஹிஸ் சையாரத்து. ஸோ கொடுக்கப்பட்டிருக்கிற இஸ்மு ஆண்பால் இஸ்மா பெண்பால் இஸ்மா, அதுக்கு தக்கனதா ஹாதா போடுறதா ஹாதிஹி போடுறதா அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். சரியா? லிமன் ஹாதிஹிஸ் சையாரத்து. இந்த கார் யாருடையது? ஆன்சர் பாருங்கள். அல் முதீரின்னு கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லணுமா நம்ம இப்போ? இந்த கார் ஆசிரியர், தலைமை ஆசிரியருடையது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஹாதிஹிஸ் சையாரத்து லில் முதீரி. ஹாதிஹிஸ் சையாரத்து லில் முதிரி. ஸோ பாருங்கள், இந்த லாம், இந்த லீங்கிறது ஹர்ஃபு ஜர்ன்னு சொன்னேன். அந்த லீ வந்து ஒரு அலிஃப்லாம் வச்ச இஸ்மோட சேரும்போது எப்படி சேருது? அந்த லீங்கிற ஹர்ஃபு ஜர் டைரெக்டாக லாமோட இணைஞ்சிருது. அந்த அலிஃப் போயிடுது பார்த்தீங்களா? ஸோ ஹம்சத்துல் வசலுங்கிறதுனால அந்த அலிஃப் போயிடுது. டைரெக்டாக அந்த அலிஃபை நம்ம எழுதுறதில்ல, அந்த லீயை வந்து ஹர்ஃபு ஜரான லீயை வந்து லாமோட சேர்த்துடுறோம். புரியுதுங்களா? ஓகே. ஹாதிஹி சையாரத்து லில் முதீரி. இந்த கார் தலைமை ஆசிரியருக்கு உரியது. சரிங்களா? தர்கீபு சேம் தான். சையாரத்து அப்படிங்கிறது தான் இங்கே பதலுன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து ஒன் பாருங்கள். மாடு பக்கரா இருக்குது. சரிங்களா? பக்கரத்துன். என்ன சொல்லணும் இப்போது? இந்த பக்கரா யாருடையது அப்படின்னு கேட்கணும். ஆமாவா? லிமன் ஹாதிஹில் பக்கரத்து. சரிங்களா? இந்த மாடு யாருடையது அப்படின்னு கேட்கணும். கரெக்டாக கேட்டாச்சு. இப்போ ஆன்சர் பாருங்கள். ஃபல்லாஹுன் அப்படின்னு இருக்குது. அல் ஃபல்லாஹூன்னு இருக்குது. அதாவது விவசாயி உடையது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஹாதிஹில் பக்கரத்து லில் ஃபல்லாஹி. இந்த மாடு விவசாயிக்கு உரியது. திஸ் கவ் பிலாங்ஸ் டு த ஃபார்மர் அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக? ஹாதிஹிங்கிறது முபுத்ததா, அல் பக்கரத்து அப்படிங்கிறது தான் பதலுன், லில் ஃபல்லாஹி அப்படிங்கிறது ஹபரு, ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. ரைட்டாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க? ஹக்கீபத்துன்னு காமிச்சிருக்காங்க. கரெக்டாக? சூட்கேஸ், ஹேண்ட்பேக் அப்படி காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்கணும்? இந்த கைப்பை யாருடையது அப்படின்னு கேட்கணும். லிமன் ஹாதிஹில் ஹக்கீபத்து. இந்த கைப்பை யாருடையது? சரிங்களா? ஹாதிஹி யூஸ் பண்ணணும். ஏன்னா ஹக்கீபத்துன் அப்படிங்கிறது ஒரு பெண்பாலான இஸ்மு. ஆன்சர் என்ன சொல்லணுமா? அல் முதர்ரிசு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆசிரியருடைய கைப்பை அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஹாதிஹில் ஹக்கீபத்து லில் முதர்ரிசி. இந்த ஹேண்ட்பேக், இந்த கைப்பை ஆசிரியருக்கு உரியது. ஹாதிஹிங்கிறது முபுத்ததா, அல் ஹக்கீபத்து அப்படிங்கிறது பதலுன், லில் முதர்ரிசி அப்படிங்கிறது ஹபர். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். குர்சியுன் கொடுத்துருக்காங்க. நாற்காலி கொடுத்துருக்காங்க. இந்த நாற்காலி யாருடையது அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? லிமன் ஹாதல் குர்சியு. ஓகேவா? இந்த நாற்காலி யாருடையது? ஆன்சர் என்ன பண்ணணுமா? அம்மாருன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த நாற்காலி அம்மாருடையது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஹாதல் குர்சியு லி அம்மாரின். இந்த நாற்காலி அம்மாருடையது. ஓகேங்களா? ஸோ தர்கீபு சேம் தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள். என்ன இருக்குது? தஜ்ஜாஜத்துன்னு இருக்குது. பெட்டை கோழி இருக்குது, ஹென் இருக்குது.
என்ன கேட்கணும், இந்த கோழி யாருடையதுன்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம், லிமன் ஹாதிஹித் தஜ்ஜாஜத்து, லிமன் ஹாதிஹித் தஜ்ஜாஜத்து. ஏன்னா தஜ்ஜாஜத்துன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்பாலான இஸ்மு. அப்போ ஹாதிஹி யூஸ் பண்ணணும். இந்த கோழி யாருடையது. ஆன்சர் பாருங்க, என்ன சொல்லணுமா, பின்துல் ஃபல்லாஹி, முதாஃப் முதாஃப் இலைஹி கொடுத்துருங்க. அதாவது இந்த கோழி அந்த விவசாயியுடைய மகளுடையது அப்படின்னு சொல்லணுமா. எப்படி சொல்லலாம், ஹாதிஹி தஜ்ஜாஜத்து லி பின்தில் ஃபல்லாஹி, லி பின்தில் ஃபல்லாஹி, விவசாயியுடைய மகள் அப்படிங்கும்போது பின்துல் ஃபல்லாஹி, முதாஃப் முதாஃப் இலைஹி கான்செப்ட் இது. முன்னாடி லீ சேரும்போது என்ன ஆயிரும், அதுக்கு பின்னாடி வர இஸ்மான பின்த்தை வந்து பின்தீன்னு ஆக்கணும், அதான வந்து கண்டிஷனு. ஸோ அதனால தான் சேஞ்ச் பண்ணுறோம். லீ பின்தில் ஃபல்லாஹி, இந்த கோழி அந்த விவசாயியுடைய மகளுடையது அப்படின்னு சொல்லணும். சொல்லியாச்சா, ரைட்டா. இப்போ ஹாதிஹிங்கிறது முபுததா, அத்தஜ்ஜாஜத்து அப்படிங்கிறது பதலுன், லி பின்தி அப்படிங்கிறது தான் ஹபரு. என்னது, ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லா, அதுதான் ஹபரு. அல் ஃபல்லாஹி அப்படிங்கிறது வந்து முதாஃப் இலைஹி. சரிங்களா, புரியுதாமா, ரைட். இப்போ அடுத்த பிக்சர் பாருங்கள், சாத்துன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டாக வாட்ச் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெண்பால் இஸ்மு. அப்போ ஹாதிஹி யூஸ் பண்ணணும். இந்த வாட்ச் யாருடையதுன்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம், லிமன் ஹாதிஹி சாத்து, இந்த வாட்ச் யாருடையது. சரிங்களா, ஆன்சர் எப்படி சொல்லணுமா, என்ன கொடுத்துட்டாங்க ப்ராக்கெட்டில், இப்னுல் முதீரி, அந்த தலைமை ஆசிரியருடைய மகனுடையது அப்படின்னு சொல்லணும். அப்போ எப்படி சொல்கிறது, ஹாதிஹி சாத்து லிப்னில் முதீரி, லீ சேர்க்கணும், இபுனுக்கு முன்னாடி லீ சேர்க்கணும். அப்படி சேர்க்கும்போது லாம், அந்த லீ வந்து பாவோட இணைஞ்சிரும். ஏன்னா இபுனுவில் இருக்கிற அலிஃப் வந்து ஹம்சத்துல் வசல், ஸோ அது வந்து கட்டாயிரும். லிப்னில் முதீரி, இந்த வாட்ச் தலைமை ஆசிரியருடைய மகனுடையது அப்படின்னு சொல்லணும். கரெக்டா, ரைட். ஹாதிஹி அப்படிங்கிறது முபுததா, அசாத்து அப்படிங்கிறது பதலுன், லீ இப்னி அப்படிங்கிறது தான் வந்து என்னது, ஹபரு, ஜாருன் வ மஜ்ரூருன்னு முதாஃப், ஜாருன் வ மஜ்ரூருன்னு, லீங்கிறது ஹர்ஃபு ஜர்ரு, அல் முதீரி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. ஓகேவா, ஸோ ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன காமிச்சிருக்காங்க, பைத்துன்னு காமிச்சிருக்காங்க, வீடு. இந்த வீடு யாருடையது அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம், லிமன் ஹாதல் பைத்து, இந்த வீடு யாருடையது. ஆன்சர் என்ன பண்ணணுமா, தொபீபுன்னு கொடுத்துட்டாங்க, மருத்துவருடைய வீடுன்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம், ஹாதல் பைத்து லித் தொபீபி, இந்த வீடு மருத்துவருடையது. ஹாதாங்கிறது முபுததா, அல் பைத்துங்கிறது தான் பதலுன்னு, லித் தொபீபி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லா ஹபராக இருக்குது. சரியா, இப்போ லாஸ்ட் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, மில் அக்கத்துன், ஸ்பூன் காமிச்சிருக்காங்க. அப்போ என்ன கேட்கணும், இந்த ஸ்பூன் யாருடையதுன்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம், லிமன் ஹாதிஹில் மில் அக்கத்து, இந்த ஸ்பூன் யாருடையது. ஆன்சரில் என்ன சொல்லணும், அத்தாலிபூன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த மாணவனுடைய ஸ்பூன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம், ஹாதிஹில் மில் அக்கத்து லித் தாலிபி, ஹாதிஹில் மில் அக்கத்து லித் தாலிபி. ஹாதிஹிங்கிறது முபுததா, அல் மில் அக்கத்து அப்படிங்கிறது தான் பதலுன், லித் தாலிபி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. புரியுதுங்களா. ஸோ இது சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். பட் எழுதுறது கரெக்டாக எழுதணும், ஹரக்கட்ஸ் கரெக்டாக இருக்கணும். போடுற இஸ்முல் இஷாரா ஹாதாவா ஹாதிஹியா, பெண்பால் இஸ்மா ஆண்பால் இஸ்மா, அது நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி கொஸ்டினையும் ஆன்சரையும் சொல்ல முடியும். கரெக்டுங்களா, இவ்வளோ விஷயத்தை நம்ம இந்த ஒரு எக்ஸசைஸில் பார்க்கணும். ஓகேங்களா, புரிஞ்சிருச்சா இந்த எக்ஸசைஸு. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸசைஸு ஜஸ்ட் வந்து அது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்மளுக்கு சொல்லுது, நம்ம அதை அனலைஸ் பண்ணினா போதும். சரிங்களா, என்னங்கிறத பாருங்கள். 5th தம்ரீனு, ஹெட்டிங் பாருங்கள், த அம்மலில் அம்சிலத்தல் ஆத்தியத்தை, அதாவது கொடுக்கப்பட்டுள்ள உதாரணங்களை கவனத்துடன் நோக்குக. ஜஸ்ட் நம்ம அதை வந்து கவனமாக பார்க்கணும், அவ்வளோதான். என்னென்னா ஒன்றும் இல்லை, ஒரு இஸ்மு கொடுத்துருக்காங்க, அந்த இஸ்முக்கு முன்னாடி ஹர்ஃபுஜர் வருது அப்படின்னா அந்த இஸ்மு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, நமக்கு தெரிஞ்ச ஹர்ஃபுஜர் தான். ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அல் பைத்து அப்படின்னா என்ன, வீடு. கரெக்டாக, அல் பைத்துனா வீடு. இப்போ இந்த அல் பைத்துக்கு முன்னாடி ஃபீ வருது, எப்படி அது சேஞ்ச் ஆயிரும், ஃபில் பைத்தி, அல் பைத்துங்கிறது பைத்தின்னு ஆயிரும். அதை தான் ஜஸ்ட்டு காமிச்சிருக்காங்க, ரைட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம், வீட்டில் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, அதே அல் பைத்துக்கு முன்னாடி மின் சேர்ந்தா என்னவாயிரும், மினல் பைத்தி, அதாவது ஃப்ரம் த ஹோம், வீட்டில் இருந்து. ஓகேங்களா,
நெக்ஸ்ட் அதே மாதிரி அதே அல் பைத்துக்கு முன்னாடி இலா வந்துருச்சுன்னா என்னவாயிரும்? இலல் பைத்தி. என்னவாகிறது? இலல் பைத்தி, வீட்டின் பக்கம். சரிங்களா? ஓகே, புரியுதா? டுவர்ட்ஸ் த ஹோம், டு த ஹோம் அப்படின்னு அது மாறிடும். ரைட்டா? ஸோ இப்படி தான், இதுதான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான். அடுத்து 3 கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பாருங்க. அல் முஸ்தஷ்ஃபா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல். ஒரு புதுசாக ஒரு வெக்காபுலரி பார்க்குறீங்க. முஸ்தஷ்ஃபா அப்படின்னா ஹாஸ்பிட்டல். சரிங்களா? அல் முஸ்தஷ்ஃபா அப்படின்னா மருத்துவமனை. ரைட்டா? அப்போது ஃபில் முஸ்தஷ்ஃபா அப்படின்னா என்ன? மருத்துவமனையில். மினல் முஸ்தஷ்ஃபா அப்படின்னா என்ன? மருத்துவமனையில் இருந்து. இலல் முஸ்தஷ்ஃபா அப்படின்னா மருத்துவமனைக்கு. சரிங்களா? அதாவது டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? நெக்ஸ்ட் பாருங்க, அம்ரிகா. நான் என்ன சொன்னேன்? அம்ரிகா அப்படிங்கிற இந்த இஸ்முக்கு அலிஃப்லாம் வரக்கூடாது. இதோட ஸ்ட்ரக்சர் இப்படியே தான் இருக்கும், எங்கேயுமே மாறாது. சரிங்களா? அம்ரிகா, ஃபீ சேருது. ஃபீ அம்ரிகா, அமெரிக்காவில் இருந்து. அந்த அம்ரிக்கா மாறவே மாறாது பாருங்க, அப்படியே தான் இருக்கும். ஃபீ அம்ரிகா, அமெரிக்காவில். மின் அம்ரிகா, அமெரிக்காவில் இருந்து. இலா அம்ரிகா, ஏன்னா இலா வந்துச்சுன்னா அலிஃப்லாம் இருந்தால் இல்லல்னு படிக்கலாம். இப்போ அலிஃப்லாம் இல்லைங்கும் போது எப்படி படிக்கிறது? இலா அம்ரிகா, அமெரிக்காவின் பக்கம். டு அமெரிக்கா, அமெரிக்காவிற்கு. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அல் மானியா அப்படின்னா என்ன சொன்னோம்? ஜெர்மனின்னு சொன்னோம். ஜெர்மனிக்கு அரபிக்கில் அல்மானியா. ஃபி அல்மானியா, ஜெர்மனியில். மின் அல்மானியா, ஜெர்மனியில் இருந்து. இலா அல்மானியா, ஜெர்மனிக்கு. டு ஜெர்மனி. சரிங்களா? இந்த அல்மானியாவில் கவனிங்க. அல்மானியாவில் ஃபஸ்ட்டில் இருக்கிற அந்த அலிஃப் வந்து ஹம்சத்துல் கதா. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து ஃபீயோ மின்னோ அதெல்லாம் சேர்க்கும்போது ஃபில் மினல் அப்படின்னு நம்ம வாசிச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த அல்மானியாங்கிறது ஃபுல் வார்த்தையே வந்து ஜெர்மனி தான். அலிஃப்லாம் எடுத்துகிட்டு மானியான்னு மட்டும் சொல்லலாமான்னா சொல்லக்கூடாது. ஃபுல் வேர்டே வந்து அல்மானியா தான் ஜெர்மனிக்கு. சரிங்களா? அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற அலிஃப் வந்து ஹம்சத்துல் கதா. ஸோ அதை நம்ம உச்சரித்து தான் ஆகணும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்களா, மாற செய்யாது. இந்த அமெரிக்கா, சுவிட்சர்லாண்டு இதெல்லாம் வந்து மாறாது. ஓகேங்களா? ஒரு இஸ்மு அதுக்கு முன்னாடி ஹர்ஃபுஜர் வந்தால் எப்படி சேஞ்ச் ஆகுது, சில இஸ்முக்கள் ஹர்ஃபுஜர் வந்தாலும் சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறத வந்து இங்கே இப்போ காமிச்சிருக்கிறாங்க. இதை கவனமாக ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஓகே, அடுத்து இன்னும் 2 எக்ஸசைஸ் தான். ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸு. ஜஸ்ட் நம்ம வாசித்து பார்க்க போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? என்னங்கிறத பார்த்துடலாமா? அந்த 2 எக்ஸசைஸை முடிச்சிட்டோன்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு 8th லெசன் கம்ப்ளீட் ஆயிரும். ரைட்டா? ஸோ லாஸ்ட் 2 எக்ஸசைஸ் பாருங்கள். இதுதான் இக்ர வக்துப். ஓகேங்களா? இப்போது அதில் ஒரு 6 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ரீட் அண்ட் ரைட். ஜஸ்ட் நம்ம வாசித்து எழுத போகிறோம். ஓகேவா? பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஹாதத் தொபீபு மின் இன் கல் தர்ரா. ஹாதத் தொபீபு மின் இன் கல் தர்ரா, அதாவது இந்த மருத்துவர் இங்கிலாந்திலிருந்து வந்திருக்கிறார். சரிங்களா? ஹாதாங்கிறது முபுத்ததா, தொபீபு அப்படிங்கிறது தான் பதலுன், மின் இன் கல் தர்ரா அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாருன் வ மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ذهب ஹாமிதுன் இலா ஃபரன்சா. ஓகேங்களா? இப்போ இங்கேயும் புதுசாக ஒரு வார்த்தையை கேள்விப்படுறீங்க. ذهبனா சென்றான். இது வந்து ஜும்லா ஃபியலியா, ஏன்னா ஒரு ஃபியலை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. தஹபங்கிற ஃபியலை கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. ذهب ஹாமிதுன், ஹாமிது சென்றான். எங்கே? இலா ஃபரன்சா, ஃப்ரான்ஸிற்கு சென்றான். சரிங்களா? ஹாமித் வென்ட் டு ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? இங்கே தஹப அப்படிங்கிறது ஃபியலு, ஹாமிதுன் அப்படிங்கிறது தான் ஃபாயிலு, இலா ஃபரன்சா அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன். ஃபரன்சா அப்படின்னா ஃப்ரான்ஸ். சேம் அம்ரிக்காங்கிற மாதிரி தான் இந்த வார்த்தையும் மாறாது. சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். மஹ்மூதுன் மரீதுன். என்னவா? மஹ்மூதுன் மரீதுன். என்ன சொல்கிறாங்க? மஹ்மூது வந்து ஒரு நோயாளி அப்படிங்கிறாங்க. ரைட்டா? அவங்கள பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. என்ன? ஹுவல், என்னவா? ஹுவல் ஆன ஃபில் முஸ்தஷ்ஃபா. ஹுவல் ஆன ஃபில் முஸ்தஷ்ஃபா. ஆன அப்படின்னா அவன் இப்போது, ஆனனா இப்போது, ப்ரெசண்ட்டாக, கரண்ட்டாக அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா ஃபில் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனையில் இருக்கிறார். என்ன சொல்கிறாங்க? மஹ்மூத் ஒரு நோயாளி, அவன் இப்போது மருத்துவமனையில் இருக்கிறான். என்ன சொல்கிறாங்க? ஹுவல் ஆன
ஃபில் முஸ்தஷ்ஃபா அவன் இப்போது மருத்துவமனையில் இருக்கிறான். ஸோ இப்போ இங்கே வந்து 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அதாவது மஹமூதுன் மரீதுன் இதுக்கு தர்கீப் நம்மளுக்கு தெரியும். மஹமூதுன் அப்படின்னா முபுததா, மரீதுன் அப்படின்னா ஹபர். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஹுவல் ஆன ஃபில் முஸ்தஷ்ஃபா அவன் இப்போது மருத்துவமனையில் இருக்கிறான். ஆனக்கு என்ன அர்த்தம்னா இப்போது ப்ரெசன்ட். சரியா? ஹுவங்கிறது முபுததா. ஓகே. அல் ஆன அப்படிங்கிறது என்னன்னா ஜர்ஃப் படித்தோம்ல நம்ம. ஜர்ஃப்னா அட்வர்ப் அப்படின்னு சொல்லி படித்தோம். அதாவது ஒரு செயல் நடக்கக்கூடிய காலத்தை சொல்கிறது ஜர்ஃபு ஜமான். அதே ஒரு செயல் நடக்கக்கூடிய இடத்த சொல்கிறது ஜர்ஃபு மக்கான் அப்படின்னு சொன்னோம். இந்த ஹுனாக்க, தஹ்த இதெல்லாம் வந்து ஜர்ஃபு மக்கானுன்னு சொன்னோம். ஏன் அப்படி சொன்னோம்? ஏன்னா இது வந்து இடத்த சொல்கிறது. ஆமாவா? தஹ்தனா கீழே, ஹுனாக்கனா அங்கே, அமாமனா முன்னால், ஹல்ஃபனா பின்னால். இதெல்லாம் வந்து எதை சொல்லுது? இடத்த சொல்லுது. சரிங்களா? அதாவது பிளேஸ், அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இடத்த சொல்லுது. அந்த செயல் நடந்த இடத்தை சொல்லுது. ஸோ அதனால் இதெல்லாம் ஜர்ஃபு மக்கான் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆன அப்படிங்கிறது இப்போது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது அந்த செயல் நடக்கக்கூடிய காலத்தை சொல்லுது. எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, அந்த காலத்தை சொல்லுது. கரெக்டாக? ஸோ அப்படி ஒரு பிளேஸை சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து ஜர்ஃபு ஜமான் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது காலத்தை சொல்லக்கூடிய ஜர்ஃப், அட்வர்ப் ஆஃப் டைம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. காலத்தை காட்டக்கூடிய ஒரு அட்வர்ப். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எப்படி அந்த தஹ்த, ஹுனாக்க அதெல்லாம் அட்வர்ப் ஆஃப் பிளேஸோ, அதாவது இடங்களை காட்டக்கூடிய, இடங்களை சொல்லக்கூடிய ஒரு ஜர்ஃபோ, இது ஆன இப்போது அப்படிங்கிற இது வந்து ஒரு ஜர்ஃபு. ஆனால் ஜர்ஃபு ஜமான், அதாவது காலத்தை காட்டக்கூடிய ஒரு ஜர்ஃப். சரிங்களா? அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுக்கு எப்படி தர்கீப் சொல்கிறது? ஹுவங்கிறது முபுததா, அல் ஆன அப்படிங்கிறது ஜர்ஃபு ஜமான், ஃபில் முஸ்தஷ்ஃபா அப்படிங்கிறது தான் ஹபரு ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது, ஜாருன் மஜ்ரூருன். ஆனால் இங்கே ஃபீக்கு அப்புறம் வந்திருக்கிற அந்த முஸ்தஷ்ஃபா அப்படிங்கிறத பாருங்கள் எப்படி இருக்குது. அது வந்து ஒரு அலிஃப் மக்சூரா. நான் முன்னாடியே இது வந்து சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு இஸ்மு சொல்லும்போது அந்த வார்த்தையினுடைய கடைசியில் அலிஃப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரிட்டனில் பார்த்தீங்கன்னா அலிஃப் இருக்காது. அதுக்கு பதிலாக யா இருக்கும். அந்த யாவை வந்து புள்ளி வச்சு எழுத மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரியே இருக்கா இது? அல் முஸ்தஷ்ஃபாவை பாருங்கள். அல் முஸ்தஷ்ஃபா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபாக்கு அப்புறம் அலிஃப் இருக்கிற மாதிரி தெரியுது சொல்லும்போது. ஆனால் ஆக்சுவலாக ரிட்டனில் பார்த்தீங்கன்னா அலிஃப் இருக்காது. அதுக்கு பதிலாக யா இருக்கும். அந்த யா புள்ளி வைக்காமல் எழுதப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத சொன்னேன். ஸோ அதே மாதிரி இருக்கா? இதை வந்து அலிஃப் மக்சூரா, உடைக்கப்பட்ட அலிஃப் இல்லை, ஆனால் அலிஃப் இருக்காது, ஆனால் அலிஃபுடைய சவுண்டு வரும். சரிங்களா? அது மாதிரி இருக்கிறத தான் அலிஃப் மக்சூரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முஸ்தஷ்ஃபாங்கிறது ஒரு அலிஃப் மக்சூரா தான். ஏன்னா இது என்ஸ் வித் அலிஃப் மக்சூரா. அதனால் இதுவும் வந்து என்ன செய்யாது? மாறாது. மூசா, ஈசா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலிஃப் மக்சூரா தான். எக்ஸாம்பிள் ஆஃப் அலிஃப் மக்சூரான்னு சொல்கிறதா இருந்தால் இந்த மூசா, ஈசா இந்த மாதிரி பேர்கள் எல்லாமே வந்து அலிஃப் மக்சூராவை கொண்டு தான் முடிஞ்சிருக்கும். அலிஃப் மக்சூராவை கொண்டு முடிகிற இஸ்முகள் எல்லாமே எப்படி தான் இருக்குன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மன்சூபா வந்தாலும் சரி, மர்ஃபுவான இடத்துலையும் சரி, மஜ்ரூரான இடத்துலையும் சரி, அது மாறாத இஸ்மு மாதிரி ஒரே மாதிரி தான் அது இருக்கும். சரிங்களா? ரைட். இது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ذهب அப்துல்லாஹி மின் அல் மானியா இலா இன் கல் தர்ரா. ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு ஜும்லா ஃபியலியா. அப்போ தர்கீப் வந்து ஃபியலு, ஃபாயிலு அப்படின்னு வரும். வைக்கலாமா? ذهب அப்படிங்கிறது ஃபியலு, அப்துல்லாஹி அபுது அப்படிங்கிறது ஃபாயிலு. சரிங்களா? அபுது மட்டும்தான் ஃபாயில். அப்துல்லா ஃபாயில்னு சொல்லிடக்கூடாது. அபுது அப்படிங்கிறது ஃபாயிலு, வஹுவ முதாஃப், அல்லாஹி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரிங்களாம்மா? ஸோ அப்துல்லா சென்றான். எங்கிருந்து எங்கு சென்றான் அப்படிங்கிறத தான் பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின் அல் மானியா இலா இன் கல் தர்ரா, அதாவது ஜெர்மனியில் இருந்து இங்கிலாண்டிற்கு சென்றான். அப்துல்லா ஜெர்மனியில் இருந்து இங்கிலாண்டிற்கு சென்றான். தஹபங்கிறது ஃபியலு, அப்துங்கிறது ஃபாயிலு, வஹுவ முதாஃப், லில்லாஹிங்கிறது முதாஃப் இலைஹி, மின் அல் மானியா அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன்னு. அதே மாதிரி இலா இன் கல் தர்ரா அப்படிங்கிறது ஒரு ஜாருன் வ மஜ்ரூருன். சரிங்களாம்மா? புரியுதுங்களாம்மா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 5th சென்டென்ஸ் பாருங்கள். ஹாதல் கிதாபு லி ஈசா
வதாலிக்கல் கிதாபு லி மூசா. ஸோ ஈசா மூசா பாருங்கள் அலிஃப் மக்சூராவை கொண்டு முடிஞ்சிருக்கு. ஸோ அது மஜ்ரூரா வந்தாலும் சரி அது எப்படி தான் இருக்கும், மூசா மூசாவாக தான் இருக்கும், ஈசா ஈசாவாக தான் இருக்கும். எந்த சேஞ்சஸ் ஈசி மூசின்னு நம்ம வந்து எழுத முடியாது, எழுதவும் கூடாது. சரிங்களா? ஸோ பாருங்கள் ஹாதல் கிதாபு இந்த புத்தகம் லி ஈசா ஈசாவிற்கு உரியது. வதாலிக்கல் கிதாபு இன்னும் அந்த புத்தகம் லி மூசா மூசாவிற்கு உடையது. சரிங்களா? ஸோ தர்கீப் எப்படி வைக்கிறது, ஹாதாங்கிறது முபுத்ததா, அல் கிதாபுங்கிறது பதலுன், லி ஈசா அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் வதாலிக்கல் கிதாபு வாவு அத்துஃபு, தாலிக்குங்கிறது முபுத்ததா, அல் கிதாபுங்கிறது பதலுன், லி மூசா அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாருன் மஜ்ரூருன். சரியா? லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க ஹாதல் முஹந்திசு மின் அம்ரிக்கா. ஹாதல் முஹந்திசு இந்த இன்ஜினியர், திஸ் இன்ஜினியர் இஸ் மின் அம்ரிக்கா ஃப்ரம் அமெரிக்கா. சரிங்களா? இந்த இன்ஜினியர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். ஹாதாங்கிறது முபுத்ததா, அல் முஹந்திசு அப்படிங்கிறது பதலுன், மின் அம்ரிக்கா அப்படிங்கிறது ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லா ஹபரா இருக்கு. ரைட்டா? புரியுதாமா? ஓகே அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் எக்ஸசைஸு இக்ர. ஜஸ்ட் நம்ம வாசிக்கணும் கரெக்டாக, தர்கீப் கரெக்டாக பார்த்து ஹரக்கட்ஸ் கரெக்டாக போட்டு நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸு அஸ் சப்பூரத்து, அதாவது சீனுக்கு மேலேயும் சத்து வரணும், பாக்கு மேலேயும் சத்து வரணும். சரிங்களா? ஓகேங்களா? அஸ் சப்பூரத்து சீனுக்கு மேலேயும் சத்து வரணும், பாக்கு மேலேயும் சத்து வரணும். சரிங்களா? அஸ் சப்பூரத்து அப்படின்னா பிளாக் போர்டு. சரிங்களா? கரும்பலகை, இந்த ஸ்கூல்லலாம் இருக்கும்ல கிளாஸ் ரூமில் அந்த பிளாக் போர்டு. அஸ் சப்பூரத்து அமாமத் தாலிபி, தாலிபினா மாணவன். சரிங்களா? மாணவனுக்கு முன்னால் கரும்பலகை இருக்கிறது. வஹிய இன்னும் அது எதை சொல்லுது, ஹியங்கிறது எதை சொல்லுது, சப்பூரத்துவை தான் சொல்லுது. இன்னும் அது ஹல்ஃபல் முதர்ரிசி ஆசிரியருக்கு பின்னால் இருக்கிறது. மாணவனுக்கு முன்னாடி அந்த பிளாக் போர்டும் ஆசிரியருக்கு பின்னாடி அந்த பிளாக் போர்டும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அஸ் சப்பூரத்து அமாமத் தாலிபி வஹிய ஹல்ஃபல் முதர்ரிசி. அந்த பிளாக் போர்ட், அந்த கரும்பலகையானது மாணவனுக்கு முன்னால் இருக்கிறது, இன்னும் அது ஆசிரியருக்கு பின்னால் இருக்கிறது. சரிங்களா? ஓகே. அஸ் சப்பூரத்து அப்படிங்கிறது தான் முபுத்ததா, அமாம அப்படிங்கிறது தான் ஹபரு, அத்தாலிபி அப்படிங்கிறது வந்து அமாமங்கிறது ஜர்ஃப். சரிங்களா? இந்த ஜர்ஃப் தான் ஹபராக வந்திருக்கு. இது என்ன ஜர்ஃபு, ஜர்ஃபு மக்கான். சரிங்களா? அதாவது இடத்த சொல்லுது, முன்னாடி பின்னாடி மேலே கீழே அப்படின்ற இடத்த தான் சொல்லுது. ஸோ அதனால் அது ஜர்ஃபு மக்கானு. அத்தாலிபி அப்படிங்கிறது வந்து முதாஃப் இலைஹி. சரிங்களா? சேம் அதே மாதிரி வாவா துஃபு ஹிய அப்படிங்கிறது முபுத்ததா, ஹல்ஃப அப்படிங்கிறது ஜர்ஃபு மக்கானு ஹபராக இருக்குது. அல் முதர்ரிசி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ஹபர் அப்படிங்கிறது வந்து மர்ஃபுவாக தானே வரும், சிங்கிள் லெட்டராக சிங்கிள் வேர்டாக வருது அப்படின்னா ஹபருங்கிறது மர்ஃபுவாக தானே வரும். இந்த தகுத்த இந்த அமாம ஹல்ஃபெல்லாம் வந்து மன்சூபால இருக்குது, நசபு பெற்றில் வந்திருக்கு, அப்புறம் எப்படி இதை ஹபர்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இது வந்து ஜர்ஃபு தான் வந்து ஹபராக வந்திருக்கு. ஜர்ஃபு வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட மபுனியான இஸ்மு மாதிரி, அதாவது மாறாத இஸ்மு. ஹல்ஃபை எல்லா இடத்துலையும் ஹல்ஃபவாக தான் இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஜர்ஃபு வந்து மாறாது, எங்கேயுமே மாறாது. சரிங்களா? ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எங்கேயுமே மாறாது. அது வந்து எப்படி வந்தாலும் சரி, மஜ்ரூரா வந்தாலும் சரி, மர்ஃபு வந்தாலும் சரி, மன்சூபா வந்தாலும் சரி, அது இப்படியே தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே இந்த இடத்துல ஹபரை ஜர்ஃபாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஹபர் எப்படி வந்திருக்கு, ஜர்ஃபு தான் ஹபராக வந்திருக்குது. சரிங்களா? ப்ளஸ் அது முதாஃபாவும் ஆக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் அடுத்த வார்த்தையை நம்ம முதாஃப் இலைஹி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களாம்மா? புரியுதுங்களா இது? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐன சையாரத்துல் முதர்ரிசி. ஐனனா எங்கே, ஆசிரியருடைய கார் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், காரை பற்றி கேட்குறாங்க. ஸோ அப்போ கார் வந்து ஒரு பெண்பாலான எஸ்பா. அப்போ ஆன்சர் பண்ணும்போது ஹிய போட்டு பண்ணணும். ஹிய அமாமல் மதுரசதி, அது ஸ்கூலுக்கு முன்னால் இருக்கிறது. சரிங்களா? அது எங்கே இருக்குதா, மதர்சாவுக்கு முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹியங்கிறது முபுத்ததா, அமாமங்கிறது தான் ஹபரு, ஜர்ஃபாக இருக்குது. அல் மதுரசதி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி.
சரியாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐன பைத்துல் இமாமி, இமாமுடைய வீடு எங்கே? சரிங்களா? ஆன்சர் பாருங்கள், பைத்துல் இமாமி, இமாமுடைய வீடு ஹல்ஃபல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்கு பின்னால் இருக்கிறது. சரிங்களா? இமாமுடைய வீடு பள்ளிவாசலுக்கு பின்னால் இருக்கிறது. ஸோ பைத்துல் இமாமி, பைத்து அப்படிங்கிறது தான் முபுததா, அல் இமாமி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, ஹல்ஃப அப்படிங்கிறது தான் ஹபரு, அல் மஸ்ஜிதி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரிங்களா? ஹல்ஃபங்கிறது ஹபரு என்னவா வந்திருக்கு, ஸர்ஃபு தான் ஹபராக வந்திருக்குது. சரிங்களாம்மா? இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐன ஜலச ஹாமிதுன், ஐனனா எங்கே, ஜலச அவன் அமர்ந்தான், எவன் ஹாமிதுன், ஹாமித் எங்கே அமர்ந்திருக்கிறான், ஹாமித் எங்கே அமர்ந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஹாமிது எங்கே அமர்ந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள், ஜலச அவன் அமர்ந்தான், ஹல்ஃப மஹமூதின், மஹமூதிற்கு பின்னால் அமர்ந்தான். அவன் எங்கே உட்காந்தானா, ஹாமிது வந்து மஹமூதுக்கு பின்னாடி உட்காந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஜலச அப்படிங்கிறது ஒரு ஃபியலு, ஃபாயிலு மறைஞ்சிருக்குது. சரிங்களா? அந்த ஃபாயில் ஹாமிதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆன்சர் பண்ணும்போது மறுபடியும் ஜலச ஹாமிதுன் அப்படின்னு போட தேவையில்லை. ஜலச அவன் அமர்ந்தான், அது வந்து ஒரு ஃபியலு. ஹல்ஃப அப்படிங்கிறது என்னது, அகெயின் ஸர்ஃப். சரிங்களா? ஸர்ஃபு என்னவா ஆக்ட் பண்ணுது, முதாஃபா ஆக்ட் பண்ணுது. அப்போ மஹமூதின் அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி மஜ்ரூராக இருக்குது. சரிங்களாம்மா? புரியுதா? இப்போ லாஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், ஸஹப அம்மாரும் இலல் மஸ்ஜிதி வ ஜலச அமாமல் மிஹ்ராபி. பொருள் சொல்கிறேன் பாருங்கள், ஸஹப அவன் சென்றான், அம்மாருன் யார், அம்மார், அம்மார் சென்றான், இலல் மஸ்ஜிதி மஸ்ஜிதிற்கு பள்ளிவாசலுக்கு அம்மார் சென்றான், வ ஜலச இன்னும் அவன் அமர்ந்தான், எங்கே உட்காந்தானா, பள்ளிவாசலுக்கு போய் அவன் எங்கே உட்காந்தான் அப்படிங்கிறத சொல்கிறான். எங்கே உட்காந்தானா, அமாமல் மிஹ்ராபி, மிஹ்ராப் அப்படின்னு என்ன தெரியுமா, இந்த பள்ளிவாசலெல்லாம் அந்த இமாம் நிற்கிறதுக்குன்னு ஒரு டூம் மாதிரி இருக்கும் தெரியுங்களா, ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த இடத்த தான் மிஹ்ராப்னு சொல்லுவாங்க. இமாம் அங்கே தான் நின்று தொழுவை வைப்பார். தொழுவை வைக்கிற இடத்துக்கு பேர் தான், அந்த இமாம் நிற்கிற இடத்துக்கு பேர். சரிங்களா? அதை தான் மிஹ்ராப்னு சொல்லுவாங்க. அந்த மிஹ்ராபுக்கு முன்னாடி உக்காந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரஹப அம்மாருன் அம்மார் சென்றான், இலல் மஸ்ஜிதி மஸ்ஜிதிற்கு சென்றான், ஒ ஜலச இன்னும் அவன் அமர்ந்தான், அமாமல் மிஹ்ராபி அந்த மிஹ்ராபுக்கு முன் அமர்ந்தான், மிஹ்ராபுக்கு முன்னாடி அமர்ந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரஹப அப்படிங்கிறது ஃபியலு, அம்மாருன் அப்படிங்கிறது ஃபாயிலு, இலல் மஸ்ஜிதி அப்படிங்கிறது ஜாருன் வ மஜ்ரூருன், இலா வந்து ஹர்ஃபு ஜர்ரா இருக்குது. வ ஜலச வாவுங்கிறது அத்துஃபு, ஜலச மறுபடியும் ஒரு ஃபியல் வருது, அமாமல் மிஹ்ராபி முதாஃபு முதாஃப் இலைஹி, அமாமங்கிறது ஒரு தர்ஃபு, முதாஃபை ஆக்ட் பண்ணி இருக்குது. சரிங்களா? மிஹ்ராபி அப்படிங்கிறது மஜ்ரூரு, முதாஃப் இலைஹியாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு ஜும்லா ஃபியலியா எப்படி தர்கீப் வைக்கணும், அதே ஜும்லா இஸ்மியான எப்படி தர்கீப் வைக்கணும் அப்படிங்கிறது தெரியுதா? ஸோ அல்ஹம்துலில்லாஹ், இதுதான் வந்து 8th லெசன். கொஞ்சம் பெரிய லெசனு தான், ஆனால் ஒரே விஷயத்தை தான் உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த பதிலுன்னு எங்கெங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் புதுசாக நம்ம நிறைய வெக்காபுலரிஸ் கற்றுக்கிட்டோம். அந்த புதுசாக கற்றுக்கிட்ட வெக்காபுலரிஸை இன்ஷால்லா புக்கு இருந்ததுன்னா அண்டர்லைன் பண்ணி தனியாக ஒரு இஸ்முக்குன்னு நோட் வச்சுருந்தீங்கன்னா அதில் எழுதிக்கோங்கம்மா. சரிங்களா? இப்போ இங்கே லாஸ்ட்டு நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அல் கலிமாத்துல் ஜதீதத்து. சரிங்களா? நியூ வேர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அல் முஸ்தஷ்ஃபா அதாவது ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அல் மானியா ஜெர்மனி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்கல்தர்ரா அப்படின்னா இங்கிலாந்து. நெக்ஸ்ட்டு சுவிஸ்ரா. சரிங்களா? சுவிஸ்ரா. ஓகேங்களா? அப்படின்னா சுவிட்சர்லாண்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அஸ்ஸிக்கீனு அப்படின்னா நைஃப், அதாவது கத்தி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபரன்ஸா அப்படின்னா ஃப்ரான்ஸு, அமாம அப்படின்னா முன்னாள், நெக்ஸ்ட்டு ஹல்ஃப அப்படின்னா பின்னால். சரிங்களா?
கிளாஸஸை பார்க்காதவங்க அதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை பார்த்து ப்ரீவியஸ் கிளாஸஸையும் பார்த்துக்கோங்க. எந்த கிளாஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை சில கான்செப்ட் புரியலை அப்படின்னா அடுத்தடுத்து உங்களால் மூவ் ஆன் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் சாப்டருக்கு உங்களால் மூவ் ஆன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் கான்செப்ட்ஸ் என்ன, முதாஃப் இலகி பார்த்துருக்கோம், ஜாரு மஜ்ரூரு பார்த்துருக்குறோம். இப்போ ரீசெண்டாக பதலுன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஜும்லா ஃபியலியானா என்ன, ஜும்லா இஸ்மியானா என்ன அப்படிங்கிறது நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கற்றுருந்துருக்குறோம். ஸோ இதையெல்லாம் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அத்துப்படியாக இருந்தாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சென்டென்ஸையும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துடலாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறதா இருந்தால் எழுதிடலாம். கான்செப்ட்ஸில் நம்ம வந்து தெளிவாக இருக்கணும். ஹரக்கட்ஸ் எப்படி வர்றது, அந்த ஏராப் எப்படி வந்து எப்படியெல்லாம் மாறும், ஏராபு எங்கெங்கே எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே இதில் நம்ம அத்துப்படியாக இருந்தாலே மாஷா அல்லாஹ் நம்மளுடைய கான்செப்ட்ஸில் நம்ம தெளிவாக இருந்தாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ் அரபிக் லாங்குவேஜை நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். சரிங்களாம்மா? ஸோ இது வரைக்கும் நிறைய கான்செப்ட்ஸ் நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருக்கிறோம். அதெல்லாம் ஒன்று ஒன்றா ரீகால் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப எடுத்து பாருங்கள். நிறைய ஒக்காபுலரிஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒக்காபுலரிஸை அப்பப்போ யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் எல்லாமே. ஸோ டேபிளை பார்த்தா இது மக்தபுன் அப்படிங்கிறது டக்குன்னு அந்த வார்த்தை ஞாபகம் இருந்தான்னு பாருங்கள். கட்டில் பார்க்கும்போது சரீருன் அப்படின்னு ஞாபகம் வருதா பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுடைய கண்களை பார்க்கும்போது ஐநூன் அப்படின்னு அந்த வார்த்தை ஞாபகம் வருதான்னு பாருங்கள். இப்படி தான் வந்து நம்ம வந்து ரிவிஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது அப்போ தான் வெக்காபுலரிஸ்லாம் நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும். இன்ஷால்லாம் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சக்சீட் பண்ணலாம். சரிங்களாம்மா? இன்ஷா அல்லாஹ். இதோட நம்ம 8th லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்து நம்ம புதுசாக நியூ லெசன் 9th லெசனுக்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகேங்களா? சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.